கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. தீர்க்கதரிசன வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது உங்கள் குமாரரில் சிலரை நான் தீர்க்கதரிசிகளாகவும் When we see the prophetic word, உங்கள் வாலிபரில் சிலரை நசரேயராகவும் எழும்ப பண்ணினேன். And of your young man of Nazareth. சபையில வாலிபர்கள் தீர்க்கதரிசிகளாகவும் வாலிபர்கள் நசரேயராகவும் எழும்ப வேண்டியது அவசியம். In the church, the young man should rise up as prophets as well as Nazarites. தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் வாலிபர்கள் எப்படி மாற வேண்டியது இருக்கிறது? How the children of God, the young men, they have to change today. சபையில வாலிபர்கள் என்கிறவர்கள் ஒரு சாதாரண நபர்களாய் இருந்துவிட்டு போய்விடக்கூடாது. The young man in the church should not be an ordinary man and go. வாலிபர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு பராக்கிரமம் இருந்தால்தான் அவர்கள் வாலிபர்கள் என்று சொல்ல முடியும். If young man mean they need one strength or power. வாலிபருடைய அலங்காரம் பராக்கிரமம். The young man's strength is the power. இன்றைக்கு நம்முடைய வாலிபர்களுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது? How is the state of our young people today? இன்னும் சொல்ல போனா வயோதிபர்களும் கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது அபிஷேகத்தினால வாலிபர்களாய் மாறுகிறார்கள். When the old people are so, then when they come to the presence of God, they become young by the anointing. அந்த பெலன் அவர்களுக்குள்ள குன்றி போகாமல் கிரியை செய்கிறது என்று நாம் பார்க்கிறோம். We see his strength is not lack in them and work in them. அதனால தான் 80 வயதில கூட காலேப் சொல்கிறான் அன்றைக்கு இருந்த பெலன் எனக்குள்ள இருக்கிறதுன்னு. So Caleb says, I had the same strength which I had on those days at the age of 80. இன்னைக்கு நாம் இந்த நசரேயர்களை பார்க்க போறோம். Today we are going to see about the Nazarites. இயேசு நசரேயன் என்று அழைக்கப்பட்டார். ஆனால் அது நசரேய விரதத்துக்கு அடுத்த வார்த்தை அல்ல. Jesus was called as Nazarene, but it was not regarding the word that Nazarite. நசரேயன் என்று சொல்லுகிறது அது ஒரு விரதம். Nazarene means there's a fast. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இயேசு நாசரேத்திலிருந்து எழுந்து வந்தபடினால அவர் நசரேயன் என்று எண்ணப்பட்டார். In Matthew 2:23, Jesus came from Nazareth. He was called as Nazarene. அதனால அவருக்கு நாசரேத் ஊர் என்ற பெயருக்காக நசரேயன் என்று அழைக்கப்பட்டார். Because he belonged to the city called Nazareth, he was called as Nazarene. ஆனால் நசரேயன்ங்கிறது வேறு. But Nazarene is different. அது ஒரு விரதத்துக்கு அடுத்த ஒரு பெயர். It is a name regarding a fast. ஆண்கள் பெண்கள் எல்லாரும் இந்த நசரேய விரதத்தை எடுக்கலாம். Even both the male and female they can take this fast. ஒரு சிலர் இந்த நசரேய விரதத்தை ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு மாத்திரம் எடுத்தார்கள். Some people they have taken for a particular period this fast. சிலர் ஆயுட்காலம் முழுவதும் நசரேயராக வாழ்ந்தார்கள். Some people they lived their all lifelong as a Nazarite. தெய்வீக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய காலத்துக்கு மாத்திரமல்ல, அது கடைசி வரை வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. The divine life is not for a short period, it is a period we got to live long at the end. ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு சீசன் லைஃபா நம்ம எடுத்துக்க கூடாது. The spiritual life we shouldn't take as a seasonal life. அது अनेகர் நம்முடைய விசுவாசிகள் கூட வாலிபர்கள் கூட வயோதிபர்கள் கூட இப்படி ஒரு பழக்கத்துல தவறான ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறார். Even our believers, the elder young people as well as the old people, they are having the wrong notion about that. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு பாஸ்டர் காலத்துல ஒரு எழுப்புதலா இருந்து அடுத்த பாஸ்டர் காலத்துல அப்படியே பின்மாறி போய் திரும்ப யாருடைய ஒரு காலத்திலயோ லேசா வால்யூம் கொஞ்சம் கூடுற மாதிரி அப்படிலாம் இருக்க கூடாது. What they are thinking during the period of one pastor, that is they will be so revival, the next pastor they will go dull, again they will come back. நசரேய விரதத்துல ரெண்டு இந்த அனுபவம் இருந்தது. There are two experiences found in this Nazarene fast. ஒன்று காலமெல்லாம் நசரனாய் வாழுவது. One thing, live the whole lifelong period as a Nazarene. இன்னொன்று ஒரு குறிக்கப்பட்ட காலம். Another one is a particular period. இப்போ நம்ம எல்லாம் அப்படி தான பிரதிஷ்டை பண்றோம். Only we are making the consecration so. வேலை கிடைக்கிற வரைக்கும். Till we get a job. கல்யாணம் ஆகுற வரைக்கும். Till we get married. பரீட்சையில பாஸ் ஆகுற வரைக்கும். Till we get pass in the examination. இல்ல இப்படிலாம் சிலர் எல்லாம் கொஞ்ச நாட்கள் இங்க பிரதிஷ்டை பண்ணுவீங்க. So we can also make some consecration for a little period. ஆனா ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து சீசனல் லைஃப் கிடையாது. But the spiritual life is not a seasonal life at all. அதனால தான் இயேசு கிறிஸ்து இதுக்கு ஒரு மாதிரியாக தான் பெத்தானியாவில இருந்து வரும் பொழுது அந்த அத்திமரத்தை பார்த்தார். So the Jesus Christ as an example, when he came from Bethany, he saw the fig tree. அந்த அத்திமரத்துல அது கனிகரக்கூடிய காலம் இல்லை என்று அழகாக சொல்லி இருக்கு. It was said it was not the season the fig tree has to give fruits. ஒரு மரத்துல போய் சீசன் இல்லாத நேரத்துல கனியை தேடுறது தவறா சரியா? Whether it is right or wrong, seeking the fruits during the unseason period. பைபிளே சொல்லுது அத்திமர கனி தரக்கூடிய காலமா இராதபடினால் அந்த மரத்துல என்ன கிடையாது, கனி
இல்லை. The Bible itself says there was no season because that there was no fruit on that tree. அங்க போய் சீசன் இல்லாத நேரத்துல போய் தேடினா கனி இல்ல, உடனே கோபிச்சிட்டாரு, சபிச்சிட்டாரு, அது பட்டு போயிடுச்சு. Because during the unseason time Jesus went and he sought the fruit, without finding the fruit he cursed it and he got anger. அது எந்த விதத்துல நியாயம்? What kind of a righteous it was? ஆனா ஆண்டவர் அதை சபிச்சிட்டாரு. அடுத்த நாள் சீஷர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே நீ சபிச்ச மரம் பட்டு போயிட்டேன்னு. ஆம், நீங்களும் கூட இப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு போயிட்டார். But the Lord, the disciples say, when the Lord with the cursed it was withered away. The disciples asked, Lord, you have cursed it was withered. You can also do, Jesus said. அது சரியா? Whether it is right or wrong. ஆனா இயேசு செஞ்சது கரெக்ட். But what Jesus did was right. ஏன்? Why? சிஸ்டியர் வரும்பொழுது சீசனும் கிடையாது, அன்சீசனும் கிடையாது. கிரியேட்டர். When the creator comes there is no season or unseason. ஆமா, சிஸ்டிகர் வரும்பொழுது அங்க என்ன கிடையாது? சீசனோ அன்சீசனோ கிடையாது. அவர் வரும்போது என்ன செய்யணும்? கனியை கொடுக்கணும். When the creator comes there is no season or unseason. Whenever he comes we have to give the fruit. அது ஒரு மரம் பட்டு போடுறத பத்தி சொல்லப்பட்டதில்ல, நம்முடைய வாழ்க்கையை பத்தி தான் இயேசு அங்க பேசுகிறார். Jesus is speaking about our life, not regarding a tree it is withered away. ஒரு சிலருக்கு என் காலம் சீசனா இருக்கலாம், அடுத்த காலம் அன்சீசனா மாற கூடாது. Some people my period will be the seasonal period, other period will not be as unseasonal. சாகுற வரைக்கும் நீ ஒரு நசரேயனாய் வாழணும். Till your death you have to live as a Nazarite. உன்னுடைய பிரதிஷ்டைகள் முடிஞ்சு போயிருச்சா இல்ல தொடர்ந்து கொண்டிருக்கிறதா? Whether your consecration have finished or whether it is a spiritual ஸ்டாண்டர்டுக்காக நீ பண்ணின பிரதிஷ்டை எல்லாம் முடிச்சிட்டியா இல்ல கண்டினியூ பண்ணி அத காலத்துக்கு நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறியா? For the progress of the business, whether you have made the consecration, whether it is finished or it is prolonging. அத நீங்க சரியான விதத்துல நிதானிக்க வேண்டியது இந்த மாலை வேளை. It is this evening time you have to judge rightly. உன்னுடைய லைஃப்ல நீ அந்த பிரதிஷ்டையை கடைசி வரைக்கும் நீ பண்ணிருக்கியா இல்ல ஒரு குறிக்கப்பட்ட ஒரு மெட்டீரியல் பிளெஸிங்காக நீ இந்த பிரதிஷ்டை பண்ணிருக்கியா? Have you made a consecration in your life for a material sake thing? புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? Do you understand? உலக பிரகாரமான காரியங்களுக்காக சின்ன சின்ன பிரதிஷ்டை பண்றதல்ல, நம்முடைய லைஃப் பரிசுத்தமாகிறதுக்காக நீங்க அப்படி பண்ணணும். For the sake of our life should be a holy one, we have to make consecration, not for the material worldly things. நசரேய வாழ்க்கையில 4 தெய்வீகம் உருவாகுது. In Nazareth fasting there are 4 divinity comes. அத நீங்க சரியான விதத்துல புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். It is necessary you have to understand in a right manner. நசரேயனா சும்மா நம்ம பைபிள்ல படிச்சிருக்கோம், நசரேயனா முடி வளர்க்கிறதுன்னு. It is not growing the hair after reading that in Nazareth what is given in the Bible. நம்ம சர்ச்சில உள்ள பசங்களுக்கு நசரேய வரதுன்னா அவ்வளவு இருந்துருவான். If we ask the people to boys to be as Nazareth means they will also take everybody. ஏனா எல்லாம் ஹிப்பியா வளர்த்திட்டு சுத்தலாம். ஏனா நசரேயன்ல அப்படி ஒரு பாலிசி இருக்கு. There is a policy like that, they got to grow the hair long in Nazareth fasting. If they ask the boys they will also grow. ஆனா அதுல தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? But what God expects from that? புலம்பல் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Lamentation 4:7 அவளுடைய நசரேயர் பைபிள் இல்லையா? Where Nazareth were? அவளுடைய நசரேயர் உறைந்த மழை பார்க்கிலும் சுத்தம். They were purer than snow. பாலை பார்க்கிலும் வெண்மையும் பவளத்தை பார்க்கிலும் சிவப்பும் இந்திரநீலத்தை பார்க்கிலும் மேனியுமாய் இருந்தார்கள். 4 அனுபவம். There are 4 experiences. ஒன்று சுத்தம், One is purer, இரண்டாவது வெண்மை, next white, மூன்றாவது சிவப்பு, thirdly ruddy. அடுத்து மேனியுமா இருந்தார்கள்னா ரொம்ப பாலிஷா இருந்தாங்க. They are so polishing. பளிங்கு போல சுத்தமான ஒரு தன்மை. It is a nature like the polished nature of the sapphire. அதுதான் நம்முடைய ஜீவியத்துல நசரேயங்கறதுடைய வெளிப்ப செயல்பாடு. These are the activities of the Nazareth fasting in our life. ஆனா நீங்க பைபிள்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா நசரேயனா 7 ஜடையை வளர்த்திருப்பான், அவன் அப்படியே சுத்திட்டே இருப்பான் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். But we think in the Bible Nazareth man will be having a lock of 7 lock of hairs like that. அதுதான் நசரேய வரதுன்னா இப்ப காசில போனீங்கன்னா எல்லாம் ஜடையை வச்சிட்டு படுத்து கிடப்பாங்க. If you go there with Kasi, all people will be having the locks of hairs and be lie down. ஆனா நம்முடைய வாழ்க்கையில நசரேயன்னா முதலாவது அதனுடைய தேவனுடைய எதிர்பார்ப்பு அவன் சுத்தமா இருக்கணும். In our life that is Nazareth man we need a purity in us. பரிசுத்தம் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஒரு வாழ்க்கையில எப்பொழுது இருக்க வேண்டியது. The holiness should be found in the child of God always. ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் என்ன செய்ய முடியாது, தேவனை தரிசிக்க முடியாது. So no man can see God without holiness. அப்ப இந்த பரிசுத்தங்கிறது சீசனா அன்சீசனா? Whether the holiness is seasonal or unseasonal one. ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கா இல்ல சாகர வரைக்கா? For a particular period or till our death. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். They are of the pure God, blessed are they pure in God, they will see God. அப்ப நசரேயன்னா அவன் உறைந்த மலையை பார்க்கிலும் எப்படிப்பட்டவன்?
சுத்தமான. A Nazarite will be purer than snow. அப்படிப்பட்ட ஒரு சுத்தம், ஒரு பரிசுத்தம், இது சாகுற வரைக்கும் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு அனுபவம். Such kind of holiness or purity we need till our death. புருஷனோ இல்லாவிட்டால் சூழ்நிலையோ, சொந்தமோ, வீடோ, வேலையோ, பிசினஸோ, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோ, யாருனாலும் உன்னுடைய பரிசுத்தம் நஷ்டப்பட நீ அனுமதிக்க கூடாது. You shouldn't allow your holiness should be spoiled by your husband or your business or your friends or anything of that. அடுத்து பாலை பார்க்கிலும் வெண்மை. It is whiter than milk. ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு வெண்மையை தேவன் எதிர்பார்க்கிறார். God expects that whiteness in a child of God. அது என்ன சுத்தம், அடுத்து வெண்மை. What is pure, next white? வெண்மைங்கிறது ஒரு சுத்திகரிப்பை காண்பிக்கிறது. The white shows the sanctification. ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரனுக்குள்ள எப்பொழுதுமே ஒரு பியூரிஃபிகேஷன் வேலை நடந்துட்டே இருக்கணும். In a believer, in a servant of God, always there should be a purification. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் Already நினைக்கிறேன். I have told you, I think. நம்முடைய சரீரத்துல நம்ம பேசிட்டு இருப்போம், சிரிச்சிட்டு இருப்போம், தூங்கிட்டு இருப்போம், சாப்பிட்டுட்டு இருப்போம், ஓடிட்டு இருப்போம், என்ன நடந்தாலும் உள்ள ரத்தத்துக்கு என்ன நடந்துகிட்டே இருக்கு, ஒரு சுத்திகரிப்பு நடந்துகிட்டே இருக்கிறது நம்ம எல்லாரும் அறிவோம். We all know that in our life we will be sleeping or playing or eating or anything, whatever activities we do, there will be a purification going on in our body. காத்திருப்புல மாத்திரம் தான் நீ சுத்திகரிக்கணும்னு அர்த்தம் அல்ல. It is not a meaning you have to only sanctify during the tiring meeting. இல்ல விட்ட சுத்திகரிப்பு கூட்டத்துல மட்டும் தான் அந்த 3 நாள் தான் சுத்திகரிக்கணும்னு அர்த்தம் இல்ல. It is not a matter you have to only sanctify yourself during the sanctification meeting for the 3 days. அது ஆடிக்கு அமாவாசைக்கும் குளிக்கிற கேஸ் ஆகி போயிடும். It will be like the new moon and the அவ்வளவுதான். உன்கிட்ட ஒருத்தன மனுஷனை கிட்ட வர முடியாது. No man can come to உன்னுடைய you. லைஃப் அவ்வளவு சீர்கெட்டு போய்டும். Your life will become more less. அதனால எப்பொழுது வெண்மைங்கிறது உன்னுடைய ஜீவியத்துல எப்பொழுது ஒரு பரிசுத்தத்தை உண்டாக்கி கொண்டே இருப்பார். The whiteness should, all the purity should always சுத்திகரிப்பை உண்டு பண்ணி கொண்டே இருப்பார். it should always make a sanctification in your life. அடுத்து பவளத்தி பார்க்கிலும் சிவப்பு. It is as a ruby than rubies. நாம் ஒரு மீட்கப்பட்டவர்கள்ங்கறத மறந்துடவே கூடாது. We shouldn't forget we are a redeemed people. சிவப்பு மீட்பை காண்பிக்கிறது. The red shows the redemption. இயேசுவின் இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கிடைச்சது. By the blood of Jesus we got the redemption, the remission of sin. வெளிப்படுத்தல் 14ல சொல்லி இருக்கு, பூமியிலிருந்து மனுஷரிலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இருக்கிறார். In the Revelation 14 it is said they were redeemed from the earth and the men. நாம எல்லாரும் மீட்கப்பட்ட ஜனங்கள். We are all redeemed people. மீட்கப்பட்டவர்கள் தான் சீயோனுக்கு வர முடியும். Only the redeemed people can come to Zion. இந்த உலகத்துல உனக்கு எந்த பிடிப்பு இருக்க கூடாது. You should not have any catch in this world. உலகம் உன்னை பிடிக்கிறதுக்கு நீ அனுமதிச்சிர கூடாது, நீ என்னத்தையும் பிடிச்சு வச்சிர கூடாது. The world should not catch you, you shouldn't allow that. You also should not catch anything of the world. நீ ஒரு மீட்கப்பட்ட ஒரு தன்மை உள்ளவனாய் வாழணும். You should live as an aspect of a man, a redeemed man. அடுத்து இந்திர நீலத்தை பார்க்கல மேனியுமாய் இருந்தார். It is also they were polished than the sapphire. பாலிஷ் தான போட்டுருக்கு, கரெக்ட் தானா? ஒரு தேவனுடைய பிள்ளைங்கிறவன் எப்பொழுதுமே இந்த கரடு முரடாவே இருக்க கூடாது. A child of God should not be a rugged one always. அது ஒரு இசைவினைப்பா இருக்கணும். It should be compact together. லைஃப்ல ஒரு அட்ஜஸ்டபிள் தேவை. We need an adjustment in our life. எருசலேம் இசைவினைப்பாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிற ஒரு நகரம். Jerusalem is a city, it is a built compact together. அதனால நசரேன் என்ன உடனே உங்க கனவுல அப்படியே சடையெல்லாம் வளர்த்து போட்டு தெருல சுத்துற மாதிரி இருக்க கூடாது. In your dream you should not think about the Nazarite, you will be having a locks of hair and roaming here. இந்த லைஃபை நீ சீசனா கொண்டு வர போறியா இல்ல விட்ட லைஃப் லாங்கா கொண்டு வர போறியா? But this life whether you are going to bring as a seasonal one or lifelong one. நான் அப்படி ரொம்ப பேரை பார்த்திருக்கிறேன். I have seen so many people likewise. அது தவறு. It is wrong. ஐயோ நீங்க உங்களுக்கு என்ன தெரியும், அவர் இருக்கும்போது அவன் அப்படியே ஃபெய்த்ஹோம்லயே தான் இருந்தான். What do you know about him when he was here, when he was that person is here, he was in the faith home. நான் சமீபத்திலோட கேள்விப்பட்டிருக்கேன். Recently I heard about it. இங்கே உள்ள ஒரு சில பையங்களை கேள்விப்பட்டேன். I heard about some boys here. அது சொல்றாங்க அந்த பிரதர் காலத்துல இருந்து அவர் அப்படியே போயிட்டாரு. From that brother's period he has gone out. யாராவது தவறு செஞ்சா நான் கூட கண்டிப்பேன். If you do mistake I'll also warn you or rebuke you. நான் ஒரு பையனை பத்தி சொன்னேன், அவன் சண்டே ஸ்கூலுக்கு வரல, அவன் அப்படியே தலையை எப்படி பிடிச்சிட்டே நின்னான். அவன் அதோட சண்டே ஸ்கூலுக்கு வரல, கோயிலுக்கு வரல. I said a boy about he was catching the hair like that. I said him from there he did not come to the church. நான் பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் பார்க்குறேன், அங்கே நின்றுட்டு தலையை தொடங்கிட்டே இருக்கான், இங்கே வந்து உட்கார மாட்டேங்கிறான்னு உடனே அதை சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கும் பையனை பற்றி பாஸ்டர் சொல்லிட்டாரு, அதனால பையன் துக்கப்பட்டான்னு அவரும் ஜால்ரா சேர்ந்து அடிச்சாரு. பையன் ஏற்கனவே அடிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் போயிட்டான் அழகான. The boy, when I was saying from here, I saw him, he used to stand there and comb his hair. I told about his father also got worried and they went out. பாவத்தை தவிர உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்துக்கும் யாருக்கு உரிமை உண்டு? ஒரு ஊழியக்காரனுக்கு உரிமை உண்டு. A servant of God has all right that other than sin you can. உன்னுடைய ஜீவிதத்தை கெடுக்காத பட்சத்து வரைக்கும் மற்ற எல்லா விதத்துக்கும் நீ ஃபுல்லா கட்டுப்பட்டு நீ வாழ்ந்து காட்டணும். For all the things you have to control yourself and live so. தமிழ்ல சொல்லுவான், கோழி மிதிச்சு என்ன செய்யாது, குஞ்சு சாவாது. The chicken will not die by the hen will stomp on it. எனக்கு என்ன நீ எதிரியா?
Are you an enemy to me? யாருமே எதிரி கிடையாது. Nobody is enemy to me here. நாங்க முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் உன்னைய தூக்கி எடுக்கிறது தான் நிச்சயம் ட்ரை பண்ணுவோம். Maximum want to lift you up. உனக்கு புத்தி சொல்றோம். We advise you. உனக்கு ஆலோசனை சொல்றோம். We also giving counseling to you. உனக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறோம். We also giving marriage to you. செத்து போய்டனா அடக்கம் பண்ணி வைக்கிறோம். If you die, we are burying you. என்னென்ன செய்யணுமோ எல்லாத்துக்கும் ஆக்ஷன் மாத்தி மாத்தி ஒவ்வொரு டைரக்ஷனா மாறி மாறி வர்றோம். By direction we are changing and coming to you. Whatever we want to do, we are doing for you. குழந்தை பிறந்த ஆஸ்பத்திரிக்கு வரோம், வீட்டுக்கு வரோம். If you go to the hospital also, we are coming to the hospital as well as home. குழந்தைக்கு பேர் நீ வச்சாலும் சரி நான் வச்சாலும் சரி எப்படினாலும் வைக்கிறோம். Whether the naming of the children also, we are naming them. உண்மைதானே? Isn't it? எல்லாத்துக்கும் நாங்க வர்றோம். For everything we are coming. ஏன் அந்த பிள்ளை சத்தம் போட்டா என்ன பிரச்சனை? If I rebuke the child, what is wrong? ஏன் அவனை வந்து சீர்திருத்த அனுமதிக்க கூடாதா? Don't you allow him to reform him? உனக்கு அஞ்சில விளக்கி தெரியல, நான் விளக்கிறேன். You do not know to bend him at 5 years old. உனக்கு அஞ்சில விளக்கி தெரியல, நான் 50லயாவது வளைச்சு காட்றாங்கற. I want to bend you even as 50 years old. ஒப்பு கொடுங்க. You give yourself. அதுல ஒரு தவறே கிடையாது. It is nothing wrong in that. இது எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, Why I say so? நசரேயர்கள் ரெண்டு விதத்துல செயல்பட்டார்கள். The Nazareth people, they were also worked in two ways. ஒரு சிலர் குறிக்கப்பட்ட காலம் வரைக்கும், ஒரு சிலர் லாங் லைஃப் முழுசும் எடுத்துக்கிட்டாங்க. Some people were for a particular period, some others were their lifelong time. அந்த குறிக்கப்பட்ட டைம் முடிஞ்ச உடனே அவன் திரும்ப என்ன செஞ்சுவான், தலையை சிரைச்சுக்குவான், திராட்சை ரசம் குடிச்சுக்கலாம். After a particular period, he will also shave his hair as well as he will drink his wine. இது பைபிள்லே இருக்கு. என்னாகம 6ஆம் அதிகாரத்துல அந்த காலங்கள் முடிந்த பின்பு அவன் ஆசாரியனிடத்தில் வந்து பலி செலுத்தினால், ஆசாரியன் பலி செலுத்தி பின்ன உடனே அவன் திராட்சை ரசத்தை என்ன செஞ்சுக்கலாம், குடித்துக் கொள்ளலாம். In Numbers it is given, after giving the priest was sacrificing, he can also shave his head and drink wine. ஆனா நம்ம வாழ்க்கை அப்படி அல்ல. But our life is not so. கிறிஸ்தவ வாழ்க்கை சீசன் லைஃப் இல்ல, பெண்டிகாஸ்ட் லைஃப் இல்ல, பெண்டிகாஸ்ட் லைஃப் சீசன் லைஃப் இல்ல, லைஃப் லாங்கா நீ கர்த்தருக்காக நிக்கணும். The Christian life or the Pentecost life is not a seasonal life. Lifelong you have to stand for Christ. உன்னுடைய முடிவு வரை இல்லாவிட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வரை நீ தெய்வீகமாய் வாழ்ந்து காட்ட அழைக்கப்பட்ட ஒரு நபர். Till the end of your life or till the coming of Lord Jesus Christ, you have to live as a Nazarite. ஆனபடினால இந்த நசரேயர்கள், இந்த பிரதிஷ்டை உள்ளவர்கள், இந்த தெய்வீகமாய் வாழக்கூடியவர்களை எந்த ஒரு விசுவாசியோ ஊழியக்காரனோ எந்த ஒரு தகப்பனோ தாயோ அவனுடைய பிரதிஷ்டையோ கெடுக்க நீங்க முற்படக்கூடாது. Nobody from any of our parents or the servants of God or the believers, anybody should not spoil their Nazarite one. எந்த ஊழியக்காரங்களும் வாலிப பையங்க பிள்ளைங்க மற்றவங்களுடைய பிரதிஷ்டையை உடைக்கவே கூடாது. No servants of God, they go to break others' consecration in the Nazarite. எந்த விசுவாசியும் மற்ற விசுவாசி வாலிபர்கள் அவங்களுடைய பிரதிஷ்டையை உடைக்கிற மாதிரி நீ பேசவே கூடாது. No believer shouldn't talk about breaking the consecration of others. எந்த பேரண்ட்ஸும் தான் பிள்ளைகளுடைய பிரதிஷ்டையை என்ன செய்ய கூடாது, உடைக்க கூடாது. No parent should break the consecration of their children. ஆமோஸ் 2:12 பாருங்க. Amos 2:12. 11ல அவங்க எல்லாம் பயங்கர எழுப்புதல்ல வந்தாங்க, 12ல எல்லாம் டவுன் ஆயிட்டாங்க. In 11th verse they all become great revival. In the 12th verse they all become dull. எவ்வளவு நிர்பந்தமான ஒரு நிலவரம். What a miserable state it was. நான் கேரளால ஒரு சிஸ்டர் ஊழியத்துல இருந்துச்சு. In Kerala there was a sister in the ministry. அதனுடைய தங்கச்சியும் ஊழியத்துக்கு வரதுக்கு ரெடி ஆயிடுச்சு. Her younger sister also wanted to come to the ministry. அந்த கன்வென்ஷனுக்கு போய் நானும் வர்றேன்க்கா, நானும் ஊழியத்துக்கு தான் வர போறேன்னு சொல்லிச்சான். For the நான் ஏற்கனவே convention சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். I already told I think. For the convention she went, I also wanted to come to the ministry, she said. உடனே அந்த அக்கா சொன்னாலாம், நான் இங்க வந்து படுறது உனக்கு என்னடி தெரியும், நீ ஊழியங்களெல்லாம் நீ வரவே கூடாது. The elder sister said, how much I am suffering being here, you shouldn't come to the வெளிய இருந்து ministry. பார்த்தா ஒண்ணும் தெரியாது, உள்ள வந்து தான் தெரியுது எல்லாமே. தயவு செய்து நீ வந்துடாத, போய் வீட்டுக்கு அவங்க அம்மா அப்பா வீட்டுக்குள்ள கூட்டு போங்கன்றாங்க. If we be outside seeming, no, we can't understand anything. If we go inside only we can understand anything. Call her mother, said you take her and home and she. அந்த பிள்ளைக்கு ரொம்ப அப்செட், அந்த பிள்ளை ரொம்ப அப்செட் ஆயிட்டா. That girl was so upset. ஏன்னா அது வரைக்கும் அவ ஊழியத்து போணும்னு ரெடி ஆகி வந்து கடைசில அக்கா இப்படி சொல்லி டோட்டலா அப்செட் பண்ணிட்டா. Till now she was also having the desire to come to the ministry, totally her sister, elder sister. இப்போ கன்வென்ஷன்ல ஊழியத்துக்கு ஃபார்ம் கொடுத்துட்டு இருக்காங்க. Now they were giving the form in the convention for இந்த the பிள்ளை ministry. வாங்குவான்னு பார்த்தா இவ்வளவுதான் அங்க பிடிச்சு பிரேக் பண்ணி வச்சிட்டாங்களே, நசரேய விரதத்தை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க. They wanted to break the Nazarite fasting. திடீர்னு பாஸ்டர் கூப்பிட்டு, என்னமா நீ போலையா, நீ போறேன்னு சொல்லி தானே நம்ம உன்னை கூட்டு வந்தோம், என்னன்னு கேட்டா. Suddenly the pastor called her, are you not going? Because you are going, we have called you and come here. உடனே அந்த பிள்ளை சொல்லிச்சா, That girl said, எங்க அக்கா சொல்லிட்டா, நான் வந்து படுற பாடு தெரியாதா, நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா. My elder sister said, don't you know that's how much I am suffering, you shouldn't come here, she said. உடனே பாஸ்டர் கூப்பிட்டாரு. The pastor called, அந்த பிள்ளையை கூப்பிட்டாரு. the elder pastor called the அந்த elder அக்காவை sister. கூப்பிட்டாரா. Elder sister. அந்த அக்கா வந்து நின்னுச்சு. She came. நீ போய் உன் சூட்கேஸ்லாம் எடுத்துட்டு வா. You go and take all your suitcases, everything. என்னதுக்கு பாஸ்?
What's the reason? இனிமே நீ ஊழியம் செய்ய வேண்டாம். Hereafter no need to do the ministry. Get out. வெளியே வெளியே Get போ. out, you go out. உனக்கு இனிமே ஊழியம் கிடையாது. Yeah, there is no ministry for you உன் hereafter. தங்கச்சி என்ன செய்யட்டும்? ஊழியத்துக்கு வரட்டும். Let your younger sister do the என்னைக்கு நீ ministry. ஊழியத்துக்கு வர்ற ஆளை கெடுத்துட்டியோ அதுக்கப்புறம் நீ இந்த ஊழியம் செஞ்சு ஒன்னும் சாதிக்க போறதே இல்ல. Whenever you are suppressing others not to come to the ministry, you will not achieve anything by ஓகே, நீ doing the பெட்டி ministry. பெட்டி தூக்கிட்டு உங்க அம்மா வந்திருக்காங்க இல்லையா, அவங்க அம்மா அப்பா கூட நீ வீடு போய் சேரு. Take all அவ your எங்க வரட்டும், அவன் இந்த ஊழியத்துல வந்து ஜாயின் ஆகட்டும். Take all your boxes, everything, and go out. Let her come and do the ministry. நசரேயர்களை நீங்கள் கெடுக்க கூடாது. You shouldn't spoil or you shouldn't hinder others. Those who are இதேதான் Nazarene. புலம்பல் 4ல அழகாக சொல்லியிருக்கு. 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 4:8. எப்படி இருந்துச்சு முதல்ல? நசரேயர்கள் எப்படி இருந்தாங்க? முதல்ல வசிச்சதுல என்ன வசிச்சோம்? அவங்க சுத்தம், அடுத்து வெண்மை, சிவப்பு, பாலிஷ், ரொம்ப மேனியா இருந்தாங்க, ரொம்ப அழகா இருந்தாங்க. இப்போ என்ன எப்படி ஆயிட்டாங்க? இப்பொழுதோ அவருடைய முகமெல்லாம் விணிஞ்சிருச்சு, கருத்து போயிடுச்சு. Now the visage is blacker than gold. பிரதிஷ்டை நீ எப்போ உடைக்கிறியோ உன் முகம் இருண்டு போயிடும். Whenever you break the consecration, your face will be dark. உன்னுடைய சுத்தமான சாட்சி கெட்டு போயிடும். Your pure conscience also will be spoiled. உனக்குள்ள இருக்கிற அந்த பிரகாசம் அழிஞ்சு போயிடும். The brightness which is in you also spoil. அந்த பிரதிஷ்டை தான் உனக்குள்ள ஒரு சூரியனை போல இருந்து பிரகாசிக்க கூடியது. The consecration will be inside you and being like a sun, it எப்போ will bright. பிரதிஷ்டை உடைஞ்சதோ சூரியன் இருளடைந்தது. Whenever the consecration is broken, that is your sun will be also darkened. அதனால இந்த நசரேயர்களை யாருமே கெடுக்க கூடாது. So nobody should spoil the Nazarites. அதனால நசரேயர்கள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. So we should be very careful in the matter of Nazarites. நம்ம சபையில கூட இப்படிப்பட்டவர்கள் இருக்கலாம். In our church also we can see some people like this. நசரேயர்களை நாம் கர்த்தருக்காய் எழுப்பணும். We have to make rise the people those ஆண்டவர் சொல்றார், Nazarites. நான் சபையில நசரேயர்களை எழுப்புவேன். And the Lord says, I'll raise so many Nazarites in the church. உங்க வீடுகள்ல உங்க பிள்ளைங்க நசரேயர்களா மாறதுக்கு நீங்க ஊக்குவிக்கணும். You have to also encourage your children, they should become the Nazarites. இந்துக்கள்ல பாருங்க, You see in the Hindus, அந்த பிள்ளைங்க விருப்பப்பட்ட மொட்டை போடுது, இவங்க தான் கொண்டு போய் என்ன செய்றாங்க? மொட்டை போடுறாங்க. the children willingly they won't shave their hair, but they will take and shave their hair. நம்ம பிள்ளைகளை நசரேயர்களா வளர்க்கணும். But we have to brought up our children as an Nazarite one. சாமுவேலுடைய அம்மா அது குழந்தை இல்லாத நேரத்துல சொன்னா, எனக்கு ஒரு நீர் ஒரு குழந்தை கொடுத்தால் சாகுற வரைக்கும் அவனை எப்படி நான் வளர்ப்பேன்? தலையில என்ன படாது? சவரன் கத்தி உயிரோடு இருக்கிற வரைக்கும் படாதுன்னு சொன்னா. Samuel's mother said, if you give a child, that upon his head there will be no sir come upon. சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 Samuel 1:11. அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று அவள் ஒரு பொருத்தனை பண்ணி. She also made a consecration. His hair will not be cut by the razor, and he will be as a Nazarite till his death. அப்படினா அவன் யாரு? அவன் Then who is he? அவன் யாரு? நசரேயர். He was a Nazarite. வேதத்துல 3 பேர் நசரேயர்களா இருந்தாங்க. In the scripture there were 3 people who were Nazarite. இன்னொன்னு சிம்சோன். Another one Samson. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Judges 13:5. பிறந்தது முதல் அவன் எப்போ வரைக்கும் நசரேயனா இருப்பான்? எது வரைக்கும்? சாகுற வரைக்கும் அவன் நசரேயன். Till his death, from his birth he will be a Nazarite. ஒரு சில பெற்றோர்கள் சொல்றாங்க, some parents says, அந்த பிள்ளை வளர்ந்து ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவி பெற்று அதுக்கு பிறகு அது மருந்து எடுக்கிறது எடுக்காதெல்லாம் அது பகுதி. அது வரைக்கும் அதை எப்படி செய்யணுமா? அதுக்கு மருந்து இருந்து கொடுத்து நல்லா வளர்த்து கொண்டு வரணும். Till the child grown up and she has to get the Holy Spirit and baptism and everything, till she refused to take medicine. ஏன்னா அதுக்கு வந்து இப்போ ஒன்றும் அறிவு இல்லை, விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. She has no knowledge and no hope or no assurance anything. தப்பு. It is wrong. தவறு. பைபிளை நீ சரியா புரியலன்னு அர்த்தம். You shouldn't understand the Bible well. ஆண்டவர் சொன்னாரு, அவன் பிறந்தது முதல் எப்படி இருப்பான்? பிறந்தது முதல் அவன் எப்படி இருக்கணும்? அவன் நசரேயனா இருக்கணும். From his birth he should be a Nazarite, the Lord said. பிறந்ததிலிருந்து இருந்து உன் பிள்ளை தெய்வீகமா வளரணும். From the day of his birth he should live as a holy man, your child. ஒரு புக் நான் படிச்சேன், ஒரு பாஸ்டருடைய சுயசரிதை. I studied about the autobiography of a pastor. அவர் சொல்றாரு, நான் பிறந்ததிலிருந்து இது வரைக்கும் என்ன செய்யல? பிறந்ததிலிருந்து இது வரைக்கும் மருந்து எடுக்கலன்னு அவர் சாகுற வரைக்கும் மருந்து எடுக்கவில்லை. He says, I did not take any medicine from my birth till his death. He did not take any medicine. பழைய மதுரை சென்டர் பாஸ்டர் இருந்தார். He was a old Madurai center pastor. பிறந்ததிலிருந்து மருந்து எடுத்ததே கிடையாது. He did not take any medicine from his birth. எப்படி பேரண்ட்ஸ் வளர்த்திருக்காங்கன்னு பாருங்க. How did the parents brought up him, you see? பிறந்ததிலிருந்து. From his birth. நான் ஒரு பையனை பார்த்தேன். I saw a boy. அவன் பைலட்டுக்குலாம் ட்ரைனிங் எடுத்திருந்தான். He has taken a training in the pilot training. நல்ல படிப்பு, நல்ல திறமைகள். He had also good education and good efficiency. ஒரு கன்வென்ஷன் வந்து ஒரு தியேட்டர்ல நடத்தினாங்க. There was a convention. ஒரு தியேட்டர்ல. In the theater they were conducting. அந்த தியேட்டர் ஏற்கனவே மூடிடுச்சு. Already it was closed, the theater. வேற இடமே கிடைக்கலன உடனே அந்த தியேட்டர் சும்மா கிடக்குன உடனே அதை எடுத்து நிஞ்சாங்க.
4 நாள் கன்வென்ஷன் நடத்தினேன். The theater was closed because there was no place. They took the theater and they conducted the meeting. நாங்க எல்லாம் வாசல்ல நிக்கிறோம், அவன் வர்றான். We were standing on the gate. He was coming. டெல்லி கில்லி எல்லாம் ஊர்லாம் சுத்தி பைலட் ட்ரைனிங்லாம் எடுத்து ஆளு உள்ள வரும்போது சொல்றான், இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் லைஃப்ல எங்க போறேன், கன்வென்ஷன் நிமித்தம் நான் எங்க போறேன், ஃபர்ஸ்ட் நான் தியேட்டருக்குள்ள கால் வைக்கிறேன். He says after taking the pilot training everything, today only I am going inside the theater for the convention. பைலட் ட்ரைனிங் எடுக்கிறவனுக்கு சினிமா பார்க்கணும்னு அறிவு இல்லையா, இல்ல ஞானம் இல்லையா, புத்தி இல்லாம போயிட்டான் அவன்? Don't you have knowledge or understanding or any wisdom to see that cinema film? ரொம்ப தெளிவான அறிவுலாம் உண்டு. கர்த்தருக்காக நிக்கிறவங்க இன்னைக்கு என்ன செய்றாங்க, நிக்கிறாங்க. Many people are standing for the Lord's sake. They are having the clear knowledge. அவன் பிறந்தது முதல் நசரேயனா இருப்பான். From his birth he was a Nazarene. வயிற்றில கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்தாருன்னா அது சாகுற வரைக்கும் கர்த்தருக்காக என்ன செய்யணும், நின்னு சாகணும். If God has given you a child till his death, her death, they have to live as a Nazarite and die. லூக்கா 1:15 வசனத்துல யோவான் ஸ்நானகன் ஒரு நசரேயன். In Luke 1:15, John the Baptist was a Nazarite. சாகுற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, திராட்சை ரசமும் மதுவும் குடிக்க மாட்டான். He will not drink any strong drink or wine till his death. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருக்காய் நிக்க விரும்புகிறீர்கள்? Today how many of you want to stand for the Lord? இது வாலிபர்களுக்குன்னு சொல்லிட்டு வயதுவர்கள்லாம் நம்ம பிள்ளைகளை நம்ம ஒழுங்கா வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுறாதீங்க. எல்லாருமே நாம் தெய்வீகமாய் வாழ கடமைப்பட்டவர்கள். The older people, you shouldn't think only for the youth people. We all have to live divinely for the Lord's sake. நசரேயன் அப்படினா அதுக்கு பைபிள் டிக்ஷனரி சொல்ற அர்த்தம் வேறுபிரிக்கப்பட்டவன். The Nazarite means the Bible dictionary says he is a man separated. பிரிக்கப்பட்டவன். He was separated. அவன் மனுஷன்னா மனுஷன்ல இருந்து தெய்வீகத்துக்காக என்ன செய்யப்பட்டவன், பிரிக்கப்பட்டவன். He was a man but he was separated from man to God. அது ஒரு குறிக்கப்பட்ட காலத்து வரைக்கும் அந்த பிரதிஷ்டை இருந்தா இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போற கேஸ் ஆயிரும். If it is a particular period like this, a case going to the ஐயப்பன் கோயில். அப்படிதானே, கரெக்ட் தானே நான் சொல்றது? 40 நாள் தான் விரதம், அதோட நசரே விரதம் முடிஞ்சு போச்சு. அது பிறகு வந்து அங்க வரும்போதே தண்ணி அடிச்சிட்டு வந்துருவான். இதுவா பெந்தேகோஸ்தே வாழ்க்கை? சொல்லுங்க. Only 40 days at fasting, after that he'll go and drink everything. அதான் நடக்குது. That's not. அது one of the நசரே விரதம் தான் அது. There is also a Nazarite fasting. தவறு. It is wrong. நாம் அப்படி அல்ல. We are not so. தெய்வீகங்கிறது சாகுற வரைக்கும் இருக்கணும். The divinity should be found till our death. இயேசு வர்ற வரைக்கும் உனக்குள்ள இருக்கணும். Till the coming of Jesus it should be found in you. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? How many of you give yourself for this life ஒரு today? குறிக்கப்பட்ட காலம் மட்டும் பாவத்தை விட்டு வேறு பிரிஞ்சு திருப்பி போய் பாவத்துல விழுந்தினா உன்னைய போல நிர்பந்தமான மனுஷன் யாருமே இருக்க முடியாது. No man miserable like you for a particular period live the sin and live as a holy man after you go back to the sin. நசரேயன் மிகவும் தெய்வீகமாய் சபையில் இருக்க வேண்டியவர்கள். A Nazarite people, they got to be divine in the church. என்னாகுமோ 6ஆம் அதிகாரத்துல இந்த நசரேய விரதம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. Number 6 chapter, it is beautifully said about the Nazarite fast. இந்த நசரேயன் சொல்றவன் எப்படி வாழ்ந்திருக்கிறான்? How did a Nazarite live so? சிம்சோனை நியாயாதிபதிகள் புத்தகத்துல பார்க்கும் பொழுது, when we see Samson in the book of Judges, அந்த நசரேயன் விரதம் இருந்ததுனால அவனை எந்த ஒரு சத்துருவும் தொட முடியல. no enemy could touch him because he got the fasting of Nazarite. எந்த மனுஷனும் அவன் மேல கை போடவே முடியாது. No man could touch him. யாருமே அவன் கிட்டே வர முடியாது. Nobody can come nigh and do him. அவன் கிட்ட வந்துட்டாங்கன்னா சாவணும்னு தான் என்ன செய்யணும், யார் கிட்ட வரணும், அவங்க கிட்ட வரணும். A man who is ready to die, only those people can come nigh and do him. ஹை வோல்டேஜ் கரண்ட்ல போய் ஒருத்தன் கிட்ட போனானா தற்கொலை பண்ணி சாவணும்னா தான் அவங்க கிட்ட வரணும். If a man go on the high voltage current, if he want to suicide, he can go nigh. இந்த கல் எவன் மேல் விழுகிறதோ அவன் என்ன செய்வான், நொறுங்கி நசுங்கி போய்டுவான். If the stone is fall upon any man, he will be bruised. அப்படிதான் இருக்கு பைபிள். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் ஒண்ணுமில்லாம போயிடுவான். இந்த கல்லு போய் இன்னொரு மேல விழுந்துச்சுன்னா அவன் ஒண்ணுமே இல்லாம போயிடுவான். If any man dash against a stone, he will become bruised. Or this stone fall upon any man, he will be also broken. நசரேயனை தொட்டுட்டா தொலைஞ்சு போயிட்டான். If you touch a Nazarite, you will be finished. நீங்க எப்பமாவது எங்கயாவது இப்படி செஞ்சிருக்கீங்களான்னு பாருங்க. அதனால கூட சில அடிகள் உங்க மேல இருக்கலாம். Have you done any time and anywhere, because of that some blows may be upon you. வாசிங்க அந்த வசனம். இந்த கல்லின் மேல ஒருத்தன் போய் விழுந்தான்னா அவன் நொறுங்கிடுவான். If any man fall on this stone, he will become bruised and smashed. இந்த கல்லு போய் அவன் மேல விழுந்துட்டா அவன் நசுங்கி போயிடுவான். If this stone fall upon any man, he will be smashed. இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் நசரேயன். Such kind of man is a Nazarite. அவனை ஒரு பட்டணத்துக்கு உள்ள விட்டுட்டு பூட்டிட்டாங்க. He was put inside a city and he was locked. அவன் கோட்டையை தாண்டவும் முடியாது, பட்டணத்து கதவை திறக்கவும் முடியாது. He cannot leap over the fortress, he cannot go outside the city. அந்த கண்டிஷன்ல அவனை வச்சு பூட்டிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. In that level he was kept inside the city and they were waiting for him. இவன் நேரா வந்தான். He straightly came. அந்த பட்டணத்தின் கதவை, கோட்டை கதவை நெஞ்சானா கீழோடு நெஞ்சான்
எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து புடுங்கி தோல்ல தூக்கி போட்டு போயிட்டான் துண்டு மாதிரி. He came and with a hinge of the door, he plucked the door and kept on the shoulder and went. அவன் ஜெபிச்சா உடனே பதில் கிடைக்கும். If he pray, he immediately will get the response. பிரதிஷ்டை உள்ளவனை தொடவும் முடியாது. பிரதிஷ்டை உள்ளவன் தொட்டு பிரதிஷ்டை உள்ளவன் ஜெபித்தானா உடனே பதில் கிடைக்கும். If nobody can touch any man, those who are having the consecration, where consecrated man pray, he'll get the response ஒரு immediately. இடத்துல அவன் ஆண்டவரே எனக்கு தண்ணி இல்லையே தாகமா இருக்கே நான் இந்த விருத்த சேதனம் உள்ளவன் கையில விழணுமா அப்படின்னு சொன்ன உடனே பள்ளத்தாக்க பிளந்து கத்தர் செஞ்சிட்டாரு, தண்ணீரை வர வச்சிட்டார். In one place he was very thirsty. He was also asked the Lord, did I have to fall in the hands of uncircumcised people? God opened the valley and brought out the water. நசரேய விரதம் இருந்தால் கத்தர் உன் தாகத்தை தீர்ப்பார். If you are in the fast of Nazareth, God will quench your thirst. நீ பிரதிஷ்டையில் இருந்தா உன் தாகம் தீர்க்கப்படும். If you are in the consecration, your thirst will be quenched. இது வாலிபர்களுக்கு சொல்றேன்னு நினைக்காங்க. எல்லாருக்கும் எல்லா பேரண்ட்ஸ் ஊழியர்கள் எல்லாரும் பாருங்க, நீங்க உங்க பிரதிஷ்டையில நீங்க பண்ண பிரதிஷ்டையில உண்மையா இருந்து பாருங்க, கர்த்தர் உங்கள் தாகத்தை தீர்ப்பார், உங்கள் யுத்தத்தை நடத்துவார், உங்களை ஒரு வல்லமையும் தொடவே முடியாது. Not for only for the young people, but it's for all. But if you are in the consecration, no power can touch you. God will quench your thirst and hear your prayer, everything. வாழ்க்கையில தோல்வி இருந்துச்சு. And he had failure in his life. பல தோல்விகள் இருந்துச்சு. He had so many failure in his life. ஆனாலும் அவனை என்ன செய்ய முடியல, ஒருத்தருமே டச் பண்ணவே முடியல. Even though nobody could touch him, அவன் போயிட்டே இருக்கான். he was going on going. தவறுகள் நடந்துட்டே இருக்கு. இன்னொரு பகுதியில பிரதிஷ்டையில போல்டா இருக்கான். இந்த ரெண்டு ஈக்குவலா இடிச்சு போயிட்டே இருக்கு. பட் அவனை யாருமே டச் பண்ண முடியல. He had so many failures. Even though he was going in his consecration strongly, no people could touch him. கடைசில என்ன நடந்துச்சு? Finally what happened? அந்த பெண் இடத்துல உண்மையை சொல்லிட்டான். He told the truth to the woman. அவன் சொல்றான், நான் பிறந்ததுல இருந்து யாரு? From my நான் birth, பிறந்ததுல இருந்து நசரே. I am a Nazarite from my birth. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவளுக்கு புரிஞ்சிருச்சு, சரி இவன் தலையில என்ன செய்யணும், கத்தியை வைக்கணும். She could understand after hearing the word, we have to cut the hair, she thought. அப்பதான் அவ பார்த்தா இவன் தலையில என்ன இருந்துச்சு, 7 ஜடை இருந்துச்சாம். Then only she saw there was 7 locks of hair found on his head. அவளுக்கு அதுக்கு பிறகு புரிஞ்சுது, அவன் சொன்ன சத்தியம் அவளுக்கு அப்பதான் விளங்குச்சு, ஓ இவன் பிரதிஷ்டை உள்ள ஆளு. Then only she could understand the truth what he had told. எப்பொழுது நீ பிரதிஷ்டை பண்ணிட்டியோ அப்பொழுது உனக்கு போராட்டம் துவங்கும். Whenever you made a consecration, there will be some struggle for you. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். You should understand well that one. எப்பெல்லாம் நீ ஒரு சின்ன பிரதிஷ்டை பண்ணிட்டனால போதும், அதுக்கு ஆப்போசிட்டா யார் வந்து நிப்பா, சாத்தான் வந்து நிப்பா. Whenever you make a small consecration, the Satan will come against you. ஒரு அதிகாரம் படிப்பேன்னு சொல்லு, அதை கூட படிக்க விடாம குறுக்க வந்துட்டே இருப்பான். If you say I'll read one chapter, even the Satan will not allow 10 you to நிமிஷம் read தான் that. ஜெபிப்பேன்னு சொல்லு, அதை ஜெபிக்க விட மாட்டான். The devil will not allow you to pray even 10 minutes if you make a consecration or pray for 10 minutes. அவன் இருந்தான், அது வரைக்கும் பாதுகாக்கப்பட்டான். He was in the consecration, so far he was also அவன் preserved. சொன்னா, நான் பிறந்ததுல இருந்து கத்தி என் தலையில பட்டதே கிடையாது. He said from my birth, no, the razor was got touched on my head. லாஸ்ட் ஒரு சான்ஸா அவ கூப்பிட்டு அவன் தலையில உள்ள அந்த 7 ஜடை எடுத்தாச்சு. Finally with a chance she cut all the 7 locks of hair from his head. அவ்வளவுதான், அதோட முடிந்தது. That's all. அவனுடைய வாழ்வு அஸ்தமனமாகிவிட்டது. His life became dark. எவ்வளவு வல்லமையான ஒரு மனுஷன். What a powerful man he was. ஒரு மாம்ச சரீரத்துல இவ்வளவு வல்லமை இருக்குன்னு காட்டின ஒரே ஆள் யார்தான், அவன்தான். He was the only man showed all his mighty power in the fleshy body. இந்த தூண்லாம் அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. This pillar is nothing for him. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவன். It is nothing for him. சும்மா கையை வச்சு சாஞ்சானா இதெல்லாம் நெஞ்சிரும். அப்படி கான்கிரீட்லாம் உடைஞ்சு கீழ விழுந்துரும். If he touched with the hands, it will also break and fall down. பலசாலியா. Such kind of great mighty man he was. ரெண்டு தூண்ல ஒரு வீடு கட்டி வச்சிருந்தான். 3000 பேர் அந்த ஆடிட்டோரியத்துல நின்னாங்க. அதுக்கு என்னது டோட்டலாவே 3000 பீப்பிள்ஸ் ஒரு இடத்துல கேதர் ஆகணும். அதுக்கு 2 தூண்ல ஒரு பில்டிங்னா அது எவ்வளவு பெரிய ஒரு பில்டிங்னு யோசிச்சு பாருங்க. What kind of great building it would be? It was standing on a 2 pillars. 3000 people gathered together in that auditorium. அந்த 2 தூணையும் என்ன செஞ்சிட்டான்? What he did with the 2 pillars? உடைச்சிட்டான். He did break. அப்படியே 3000 பேர் நசுங்கி செத்தான். All the 3000 people were bruised and dead. அவ்வளவு பவர்ஃபுல் ஒரு ஆள். Such kind of powerful man he was. ஆனா இந்த 7 ஜடை போன உடனே அப்படியே when the 7 locks of hair went down, his power also gone out. நசரேயனுக்கு 7 தன்மைகள். The Nazareth got 7 natures or 7 aspects. அதை சரியா புரிந்து கொள்ள வேண்டும். We have to understand rightly. என்னாகமம் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது when we see in Numbers 6 chapter, first அவன் திராட்சை ரசத்தை
குடிக்கவே கூடாது. First of all, he should not drink any wine. இரண்டாவது மதுபானம் குடிக்கவே கூடாது. Secondly, he should not drink any strong drink. மூன்றாவது திராட்சை செடியில செடியோ விதையோ ஏதோ இலையோ எது மூலமாகவும் அவன் எதையுமே சாப்பிடக்கூடாது. He should not eat anything regarding the wine or the fruits or anything, seeds or anything. நாலாவது சவரகன் கத்தி அவன் தலையில படவே கூடாது. Fourthly, the razor should not come upon his head. அடுத்து Next, முடிய கட் கூட பண்ணக்கூடாது. முடிய வளர்த்துக்கிட்டே இருக்கணும். பரிசுத்தமா இருந்து வளர்க்கணும். he shouldn't cut his hair, but he has to grow his hair by living holily. ஆறாவது பிரேதத்துக்கு பக்கத்திலேயே போக கூடாது. Sixthly, he shouldn't go near the carcass. ஏழாவது Seventhly, தன் தகப்பனுக்கு தாய்க்கு கூட பக்கத்துல அவன் செத்துட்டாங்கன்னா அவன் அங்க தான் நிக்கும்போது அவங்க யாராவது செத்து விழுந்துட்டாங்கன்னா அவன் பிரதிஷ்டை போயிடுச்சு. even if his parents died, he should not go nigh unto them. தன்னுடைய சொந்த தகப்பனுக்கு தாய்க்கு கூட அவன் பிரதிஷ்டையை தீட்டுப்படுத்த கூடாது. He should not defile his consecration because of his own mother and father. 7 பாயிண்ட் வந்துருச்சா? Whether 7 points come? வந்துருச்சா? 1 திராட்சை ரசம் One is wine. குடிக்க கூடாது. He should not drink the wine. இரண்டாவது மதுபானம் குடிக்க He கூடாது. should not drink any strong drink. திராட்சை விதையோ அதனுடைய இலையோ சம்பந்தப்பட்ட எதுவுமே நிச்சய கூடாது, புசிக்க கூடாது. He should not eat anything of the wine or the leaf or seed or fruit, anything. சவரகன் கத்தி அவன் தலையில படக்கூடாது. The razor should not come upon his head. அவன் பரிசுத்தமா இருந்து முடிய வளர்க்கணும். Living holily, he has to grow up his hair. யாருக்காகவும் தன்னை தீட்டுப்படுத்த You shouldn't கூடாது. live- பிரேதங்கள் அண்டையே போக கூடாது. You shouldn't go near any carcass. அடுத்து சொந்த தாய் தகப்பனுக்காகவோ சகோதர சகோதரிகளுக்காக கூட தீட்டுப்படக்கூடாது. He shouldn't defile himself for his own brethren or the parents. அவன் பேசிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா செத்து விழுந்துட்டாங்கன்னா அவன் நசரேத் போயிடுச்சுன்னு While சொல்றான். he was talking, his mother is died, means the Nazareth first was gone. எவ்வளவு நிர்பந்தமான ஒரு கண்டிஷன். What a miserable condition it was. இந்த 7 ஜடையும் அங்க சுத்தமா எடுத்துட்டாங்க. The 7 locks of hair was taken out. 1 மதுபானம். One is wine. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது Proverbs 21. திராட்சை ரசம் என்ன செய்யும்? பரியாசம் செய்யும். The wine is raging. இந்த மார்க்கத்துல வந்து பிரதிஷ்டைங்கிற ஒரு பாதையில வந்த ஒரு ஆள் பரியாசக்காரனாய் இருக்க கூடாது. After coming to this religion, a man should not be a mocker. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வயசாயிருக்கும் ஆனா ஒரு சிலர்லாம் ரொம்ப பரியாசமா இருப்பாங்க. Some people will be old, but they will be mocker. இப்போ பார்த்திருக்கீங்களா? Have you seen? ஒரு சிலருக்கு இடம் பொருள் ஏவல் தெரியாது. சாவு வீட்டில் உட்காந்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டே இருப்பான். Some people do not know the place or any situation. They will be sitting in the dead house and be laughing. அது எல்லாமே தவறு. These are all wrong. திராட்சை ரசம் என்ன செய்யும்? பரியாசம் செய்யும். Wine is a mocker. பரியாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா? Do we have the spirit of mockery in us? சங்கீதத்துல முதல் வசனம் என்ன சொல்லுது? What is the song? முதலாம் சங்கீதம் என்ன சொல்லுது? What's the first song? பரியாசக்காரர் கூட்டத்துல நான் என்ன செய்யல? உட்கார்ந்தது. I will not sit with the mockers. எரேமியா இல்லாட்டா ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றான்? What is Jeremiah and Isaiah says? எரேமியா என்ன சொல்றாரு? பரியாசக்காரர் கூட்டத்துல நான் என்ன செஞ்சதில்ல? உட்கார்ந்ததே இல்ல. I never served with a group of mockers. ஏசாயா என்ன சொல்றாரு? What Isaiah says? பரியாசம் பண்றதுனால உங்களுடைய கட்டுகள் பலத்து போகும் என்று சொல்லுகிறார். Your bondage also will be more because of the mocker. அதனால இந்த பரியாசத்தை தான் ஃபர்ஸ்ட் நீ நிறுத்தணும். First of all, you got to stop mockering others. அது உன் பிரதிஷ்டையை உடைக்கக்கூடிய ஒரு சக்தி. It is a power to break the consecration. உன்னுடைய தெய்வீகத்தை அது உடைச்சிரும். It will also break your divinity. அது ரொம்ப தவறு. It is more wrong. இன்னைக்கு அநேகர் பரிசுத்த ஆவியானவரை கூட பரியாசம் பண்றாங்க. Even today, many are mocking at the Holy Spirit. பாத்திருக்கீங்களா? Have you seen? செஞ்சிருக்கீங்களா? Have you done? ஆவியில் நிரம்புறத பரியாசம் பண்ணிருக்கீங்களா? Have you mocked those who are filling in the Spirit? மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் பேசப்படும் எந்த வார்த்தையும் மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசப்படும் எந்த வார்த்தையும் மன்னிக்கப்படும். If you speak any word against the Son of Man, it will be forgiven. But if you speak any word against the Holy Spirit, it will not be forgiven for you. திராட்சை ரசத்தை அவன் விலக்க வேண்டும். He has to remove wine. திராட்சை ரசத்தை குடிச்சிட்டான்னா முடிஞ்சு போயிடுச்சு. அதோட அவனுடைய லைஃப் என்னஞ்சது? பிரதிஷ்டை உடைஞ்சிருச்சு. If he drink the wine, his life's consecration is totally அடுத்து finished. மதுபானம். Next, strong drink. அப்படின்னா என்ன? What is that? மதுபானம் என்ன பண்ணும்? What is strong drink? அமளி பண்ணும். It is also making some raging. இந்த நீ எப்போ அமளி பண்றியோ அப்போ உன் பிரதிஷ்டை உடைஞ்சிரும். Whenever you are brawling, your consecration will be broken. என்னது இங்கிலீஷ்ல என்ன சொல்லிருக்கு? Brawling or raging. அப்படின்னா அமளி. இன்னைக்கு நீங்க வீட்ல அமளி பண்றீங்களா? Are you do you making any brawling here? அப்படி நம்ம அமளி பண்ணக்கூடியவர்களாக மாறணும்னா நம்முடைய வாழ்க்கையில கெட்டு போயிடும். If we make some raging or brawling, our consecration will be waste. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. You should understand well. ஒருவேளை கோவத்துல செஞ்சிரலாம். With the anger we can make. அவசரத்துல பண்ணிரலாம். ஏதாவது ஒரு அமளித்தனம் பண்ணிரலாம். With the பண்ணிரலாம். haste and hurry also we can do some raging. நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாம என்னத்தையா பண்ணிடுவோம். ஆனா பிரதிஷ்டை நெஞ்சிரும்
உடைஞ்சு போயிடும். Without controlling ourselves, we do something, but the consecration will break. பிரதிஷ்டை ஒரு முட்டை மாதிரி. The consecration is like an egg. அது ரொம்ப உஷாரா நீ கொண்டு போனீங்கன்னா தப்பிடும், இல்லைன்னா நெஞ்சிரும் மொத்தமா உடைஞ்சு விழுந்து So போயிடும். very carefully you have to take it, or totally it will fall எப்பவுமே and break. ரொம்ப நீ கவனமா இருக்க வேண்டியது ஒன்று பிரதிஷ்டை தான். Only the consecration should be very careful always. மூன்றாவது, திராட்சை செடி விதை இது முதல் கொண்டு இலையோ எதையுமே நீ யூஸ் பண்ணக்கூடாது. The wine or the seed or the leaves, anything you should not use regarding the... தெய்வீகத்துக்கு புறம்பான ஒன்றும் உனக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. Nothing against the divinity should come in you. திராட்சை ரசத்தின் காடியை குடிக்க கூடாது. You should not drink that wine. திராட்சை பழங்களை புசிச்சிர You குடிச்சு should தின்ற not கூடாது. eat that fruits of the vine. காஞ்சி போன திராட்சை வற்றலை நீ தின்ற கூடாது. You should not eat the raisins. திராட்சை செடியில விதையோ தோலோ எதனாலயாவது செய்யப்பட்ட எதையாவது உடனே ஒண்ணு நிச்சய கூடாது. You should not eat the seed or anything of that. எந்த விதத்தில் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு நெஞ்சணும், நீ விலகி ஓடியே போயிடணும். Abstain from all appearance of evil. இதுக்கு எப்படி ஓட முடியும்? How can we run away? உனக்குள்ள ஆவியானவர் கரெக்டா இருந்தா சொல்லிட்டே இருப்பார். The Spirit of God will be in you and telling you correctly. உனக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய அந்த கைடன்ஸ் இருந்துச்சுன்னா கரெக்டா சொல்லுவார். நிக்காத, போயிரு, வேண்டாம், உட்காரு, இந்த இடத்தை விட்டு நீ என்ன செய்ய, ஜீவன் தப்ப ஓடு, சொல்லிட்டே இருப்பார். If you have the leading of the Holy Spirit in you, you will also say, don't stand here, don't do here, don't do anything. உன்னை அந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு போயிடுவார். He will take you from that particular place. இயேசுவை பத்தி நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்களேன். You study regarding Jesus in the அவர் அந்த Bible. இடத்தை விட்டு மறைந்து போனார். He was hidden from that place. அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து போனார். He was also passed from that place. உடனே அந்த இடத்தை விட்டு ஸ்பாட் விட்டு வெளியே போயிடுவார். He will immediately go from that particular spot. நீங்க அப்படிப்பட்ட ஒரு நடத்துதல ஆவியில நீங்க பெற்றுக்கொள்ளணும். In the Spirit you have to get such kind of leading and வேற guidance. எந்த விதத்திலும் உன்னை திட்டு எந்த வல்லமையும் தொடர்றதுக்கு அனுமதிக்க கூடாது. You should not allow any power to touch you. இயேசு கல்லறையில இருந்து வெளியே வந்துட்டார். Jesus came from the sepulchre. வெளியே வந்தாச்சு. He came out. இப்போ மரியாள்னு ஒரு பெண்ணும் எங்க போய் நிக்கிறாங்க, கல்லறையில போய் நிக்கிறாங்க. Mary was standing near the sepulchre. ஆள் எப்படி தெரியுறாரு? How he was looking? ஆள் எப்படி தெரியுது? How he was looking? ஆள தோட்டக்காரன் மாதிரி தெரியுது. He was looking as an appearance of a gardener. அவர்கிட்ட போய் கேக்குறாங்க, நீங்க எங்க இயேசு எடுத்துட்டா எங்கள்கிட்ட சொல்லுங்கன்னு யார்கிட்டயே போய் சொல்லுது, அவங்ககிட்டயே சொல்றாங்க. That Mary says, have you taken my Jesus, you tell me? அவர் தன்னை வெளிப்படுத்தின உடனே When he was revealed himself, ஓடி போய் செஞ்சாங்க. she wanted to go and touch him. அவரை பிடிச்சி பாசத்துல ஓடி போய் பிடிக்க போனாங்க. With a kindness she wanted to go and touch him. என்ன சொன்னாரு? What he said? ஸ்திரியே என்ன செஞ்சிராத, தொட்டுறாதன்ட்டார். Woman, don't touch me. ஒரு பெண் வந்து காலில் பாதத்தை கழுவுனா கண்ணீர் வடிச்சா தலைமுடியை வச்சு தொடச்சிக்கிட்டு இருந்தா, அப்பெல்லாம் சும்மா இருந்தவர் இப்போ வந்து ஸ்திரியை என்ன செய்யாத, தொடாதன்ட்டார். Now before that, once upon a time, when a woman was pouring her, shedding her tears and wiping his hair. நான் இன்னும் எங்க போல, என் பிதாவின் இடத்துல நான் இன்னும் போய் சேரல, நீ என்னை தொட்டாதன்ட்டார். I did not go yet to my father, but you don't touch me, he said. பரலோகம் போற வரைக்கும் உன்னை யாரும் நிச்சய கூடாது, எந்த பலவீனமோ தொட நீ அனுமதிக்கவே கூடாது. Till you go to heaven, no weakness should touch you. You shouldn't allow any weakness to touch you. நாலாவது, fourthly, சவரகன் கத்தி உன் தலையில படக்கூடாது. the razor should not come upon your head. அப்படி அதை எதை காண்பிக்கிறது? What does it show? நம்முடைய ஜீவியத்துல நீ பண்ண பிரதிஷ்டையை எந்த சூழ்நிலையிலையும் வெட்ட விடக்கூடாது. In whatever situation, whatever the consecration you make, it should not be cut off. எந்த சூழ்நிலையிலையும். Whatever may be the situation. பணம் இல்லைங்கிறதுனால உன் பிரதிஷ்டை உடைச்சிடக்கூடாது. Because you don't have money, you shouldn't break your consecration. சொந்தக்காரன் வந்துட்டான உடனே நீ இப்போ பிரதிஷ்டை விட்டுறக்கூடாது. When the relatives come, you shouldn't leave your consecration. புரியுதா நான் சொல்ற பாயிண்ட்? புரியுதா? Do you understand the point what I say? சவரகன் கத்தி சாகும் வரை உன் தலையில நினைச்ச கூடாது. விரதம் காக்கும் நாளெல்லாம் உன் தலையில நினைச்ச கூடாது, அது படவே கூடாது. All the days of your nursery, the razor should come upon your head till your death. உன் தலையில நீ பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு ஆள். You are a consecrated man. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரிசுத்தம் இல்லட்டா தேவனை தரிசிக்க முடியாது. Whatever great man he may be, if there is no holiness, he cannot see God. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். Already I have told. சில இடத்துலலாம் இன்டர்வியூ வைப்பாங்க, ரவுண்ட்ஸ், ஒவ்வொரு ரவுண்டாக வந்துகிட்டே இருக்கும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக தாண்டிலாம் வந்துட்டு லாஸ்ட்ல ஃபைனல் ரவுண்ட்ஸ்ல அடிபட்டு போயிடுவாங்க. In some department they will round wise, at the department wise they will conduct some interview. The final round they will be out. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவுட் ஆன கேஸ் ரொம்ப இருக்கு. There are so many cases they will out in the first round. செகண்ட் ரவுண்ட்ல அவுட் ஆனது கேஸ் இருக்கு. So many cases they will be out in the second round. ஒரு சில எல்லா ரவுண்ட்ஸ் வந்துருவாங்க, ஃபைனல் அவுட் ஆயிடுவாங்க. Some people will come till the last round, the final round they will be out. ஃபைனல் ரவுண்ட் எது வச்சிருக்காரு அவரு? The final round what they have kept. இங்க இருக்கும்போது காணிக்கை ரவுண்ட்ல அடிச்சிட்டு வந்துருவ நீ. In
the oblation will come up. ஆஃபரிங் லைன்ல தட்டிட்டு He வந்துருவேன். will also come up in the offering line. ஃபாஸ்டிங் ரவுண்ட்ல தட்டிட்டு வந்துருவேன். ஏன்னா நீ தான் சாப்பிடுறதே கிடையாது. Because you will not, you will never eat. In the fasting level also it will come up. Dress வச்சா நம்ம ஆளுங்க பாதி பேர் அவுட் ஆயி. In the dress ரவுண்ட்ஸ்ல போனா ஒயிட் இல்லன்னு பாதிக்கு மேல அவுட் வெளிய வந்துரும். Half of the people will be out. They will come out with their dress. அப்படிதானே? Isn't it? உண்மைதானே? Is it true or not? எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா அரசியல் கட்சிக்காரன் பாருங்க பியூர் ஒயிட்ல சுத்தி தலைறான். There is one the wonderful thing, even the politician they are roaming with the white. நம்ம ஆளுங்க உள்ளத்துல உள்ள கலர் வெளிய வருது அவ்வளவுதான். Whatever found in the heart it comes out our people. இப்போ நமக்கு தான் ஒயிட்னா பரிசுத்தம் அப்படின்னு பேசுறோம். ஃபாரின்ல போனீங்கன்னா ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லுவான். If you go to foreign country they will give meaning for each and every color. Only we are having saying only white is gold. டை கலரை வச்சு சொல்லுவான் இவன் இந்த ஆளுன்னு. With the color of the tie he will say that kind of person is. கோட் ஷூட்டை வச்சு சொல்லுவான் இவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு இவனுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லுவான். With the coat and shoe he will say whether this man is married or not married. உண்மையா? அந்த கலர் போட்டு அவன் வெளிய வந்தானா இவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவான். This kind of color with he comes out me he has married he will say. இப்போ பார்த்தா தெரிஞ்சிருமே. Now we can see. இது எல்லாமே மிக்சிங். This is all mixing. சரி எப்படியோ போட்டோம். Let it go. பரிசுத்தமா இருந்து தன் தலைமயிரை என்ன செய்ய கடவன் வளர விட. He has to live holily and grow up his. இப்படி எல்லா ரவுண்ட் அடிச்சு கடைசி ரவுண்ட் ஹோலினஸ்னு ஒன்னு நிக்கும். நீ இதெல்லாம் தட்டிட்டு வந்து அதுல வந்து நிஞ்சிரும். ரிவர்ஸ். Like this all line will go, the last end the holiness will come. பரிசுத்தமா இருந்து தன் தலைமயிரை என்ன செய்ய கடவன்? என்ன சொல்லிருக்கு? 5ஆம் வசனம் கடைசி வளர விட கடவன். He has to make his hair grow by living holily. அப்படினா என்ன அர்த்தம்? What is the meaning? ஒரு பிரதிஷ்டையோட நிக்க கூடாது. பிரதிஷ்டை எணிஞ்சிட்டு இருக்கணும் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே இருக்கணும். With the one consecration you shouldn't stand, the consecration should be going on increasing. தெய்வீகம் உனக்குள்ள ஒரு நிறைவை நோக்கி போய் கொண்டே இருக்க வேண்டும். Every day you have to go under a perfection. கிறிஸ்துவின் நிறைவு தான் நம்முடையது. The fullness of Christ is ours. நான் பாஸ்டர் போல மாறணும் இல்ல. I want to be changed like a pastor. சிஸ்டர் மாறின அப்படினு இல்ல. என்னது? நம்முடைய நிறைவு என்னது? வளர்ந்து 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 நீ கிறிஸ்துவின் பூரணத்துக்கு வந்து நிக்கணும். We have to go on, grow up and come to the level of Christ. ஆறாவது என்னது? அவன் கர்த்தருக்கு விரோதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டனையும் அண்டையிலும் என்ன செய்யக்கூடாது? போகவே கூடாது. We should not go nigh unto any dead body or carcass. என்னாகம 6:6ல ஆறாவது பிரதிஷ்டை ஜடை சொல்லி இருக்கிற. There is number 6:6 it is said about the sixth consecration. யாதொரு பிரேத தண்டையும் அவன் என்ன செய்யக்கூடாது? போகவே கூடாது. You shouldn't go nigh unto any dead body. மரித்தோர் தங்கள் மரித்தோரை என்ன செய்யட்டும்? அடக்கம் பண்ணு. Let the dead bury their dead. பின்மாறி போற ஒரு விசுவாசி ஊழியக்காரன்ட்ட நீ டச் வைக்க கூடாது. You should not have any touch with those who have gone backsliding the believer either or servants of God. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. You should understand well that one. அவனை தூக்கி வீட்ல உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து அவனை ஜெபிக்க வச்சு அவனுக்கு காணி கொடுத்து அனுப்புனேன்னா உன் வாழ்க்கை இன்னைக்கு இல்ல என்னைக்காவது ஒரு நாள் பஞ்சர் ஆயிடும். Your life will be puncture either one today or any one day if you call him and உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டனை நீ நினைக்க கூடாது. போகவே கூடாது. Till all your lifetime you shouldn't go unto any dead body. நீ அந்த வேலையே உனக்கு வேண்டாங்கற. I say that work is no need for you. தோத்திரம் பண்ணு ரைட் ஓகே அவ்வளவுதான் விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். You got to just praise and go. வேற என்ன பண்ண முடியும்? What we can do? ஆனா அவனை கூட்டு வச்சு அவனுக்கு பிரசங்கம் பண்ணி அவனை உன் வீட்டில் உட்கார பிரசங்கம் பண்ணி வச்சு அவனுக்கு தசமம் கொடுத்து இந்த பாலிசி வைக்க வந்துட்டானா காஃபி கொடு போயிட்டே இருக்க சொல்லு. If he comes means give money, let him go, don't make him to. பின்மாரி போன விசுவாசிகளை கூப்பிட்டு வச்சுட்டு முடிஞ்ச அவனால அவனை இங்க கொண்டு வர பாரு. அவன் கூட சேர்ந்து நீ நெஞ்சிராத திரும்பி போயிடாத. You don't go back with him. If possible means bring him here. யாதொரு பிரேத தண்டையில அவனை நினைக்க கூடாது. போக கூடாது. You shouldn't go near to any dead body. அவன் ஒருவேளை வருவான் உன்னை பார்க்க வருவான் பேசுவான். சரி என்னத்தையோ விடு காஃபி கொடுத்து அனுப்பி விடு. He will come to meet you and talk to you. You give coffee and send நீ him. என்ன செய்ய கூடாது? அவங்கிட்ட பின்மாரி போன யார் எந்த விசுவாசியும் தேடி போகாதீங்க. அப்படி போனா அவனை ரட்சிப்புள்ள கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணு. அவன் கூட சேர்ந்து நீ போயிடாத. You shouldn't go seek any backslider the believer, but if you go on if you can means you bring him back. புறாக்கள்ல ரெண்டு வகை உண்டு. There are two kinds of doves. சில புறாக்கள் வந்து வேற புறாக்களை எங்க வந்துரும்? தான் வீட்டுக்கு கூட்டி வந்துரும். Some doves will bring other doves to the house. தெரியுமா? Do you know that? சில புறாக்கள் அந்த புறாக்களோட எங்க போய்டும் இது போய்டும். ஆனா ரெண்டும் புறா தான் கடைசில போய் சேர்ந்து இது நஷ்டமாயி இங்க வீட்ல இருந்து வெளிய போய்டும். Some doves will go from this house to other with other doves. எந்த பின்மாற்றக்காரன்ட்டும் நீ போக கூடாது. You shouldn't go with any backslider. அவன் எவ்வளவு பவர்ஃபுல் ஆளா இருந்தா கூட பிரேத தண்டனை நீ நினைக்க கூடாது. செத்து போன பிறகு என்ன பவர்ஃபுல்? எவ்வளவு பெரிய அக்கிரமசாலினாலும் அது பிறகு விழுந்ததுதான். Whatever powerful man he may be, you shouldn't go back of him. அடுத்ததாக ஏழாவது. Seventhly. என்னாகும் 6:7 அழகா சொல்லிருக்கு. Number 6:7. அவன் தலையின் விரதம் எங்க இருக்கு? நீ பண்ண பிரதிஷ்டை எல்லாம் எங்க இருக்கு? உன் தலையில இருக்கு.
All the consecration is upon your head. நீ உன் வாயில திறந்து சொன்ன வார்த்தையெல்லாம் உன் தலையில இருக்கு. Whatever the words you open your mouth and said, everything is நீ found on your head. எந்த வயசுல என்ன பிரதிஷ்டை பண்ணியோ உனக்கு தான் தெரியும். Only you know at what age you have made what kind of நல்லா consecration. புரிஞ்சுக்கோங்க, உங்க பிரதிஷ்டையை மறந்துடாதீங்க. You don't understand well, don't forget your consecration. மறந்துடாதீங்க. Don't forget it. நீ எங்க இருந்தாலும் உன் பிரதிஷ்டை உன் தலை மேல தான் இருக்கும். Wherever you the consecration will be upon your head. எத்தனை வருஷம் ஆனாலும் உன் தலையில தான் உட்கார்ந்துட்டே இருக்கும். As many years may pass, the consecration will be upon your head. அது சின்ன பிரதிஷ்டையோ பெரிய பிரதிஷ்டையோ ஊழிய பிரதிஷ்டையோ விசுவாசி பிரதிஷ்டையோ அது ட்ரெஸ்ஸோ உணவோ உடையோ எதுவா இருந்தாலும் அந்த பிரதிஷ்டை எல்லாம் உன் தலை மேல தான் இருக்கும். Whether it is a small one or a great one or a believer or the servants of God, anything, all will be upon your head. யார் அதான் சொன்னேன், மரித்த மற்றவங்ககிட்டயும் போயிடாதீங்க. நீங்க நின்னுட்டு இருக்கும்போது அவன் செத்துட்டாங்கடா கூட உன் பிரதிஷ்டை நெஞ்சிரும் போயிடும். While you are standing, if you die means your consecration will go. எவ்வளவு நிர்பந்தமான ஒரு நிலவரம் பாருங்க. You see what a miserable state. சடுதியில ஒருத்தன் திடீர்னு நீ பேசிட்டு இருக்கும்போது அவன் செத்து போயிட்டான்னா உன் பிரதிஷ்டை நெஞ்சிருச்சே, முடிஞ்சு போச்சு. And if any man die very suddenly by him and he has defiled and the head of the consecration எவ்வளவு will go. நிர்பந்தமான ஒரு முடிவுன்னு யோசிச்சு பாருங்க. See what a miserable conclusion. அங்க என்ன சொல்லி இருக்கு? What did it say there? தன் தகப்பனுக்காகிலும் தாயினுக்காகிலும் சகோதரனோ சகோதரி யாருக்காகிலும் தன்னை என்ன செய்யக்கூடாது, அவன் தீட்டுப்படுத்தவே கூடாது. எங்க அம்மாவுக்காக தான் நான் இருக்கிறேன் அப்படின்னாலாம் சொல்லவே கூடாது. He shouldn't say about because of my mother I am here. He should not spoil his. பிரதிஷ்டை பண்ணிட்டியா, அதுல என்ன அம்மா அப்பா ஆட்டுக்குட்டி ஒண்ணு எல்லாம் முடிஞ்சு போச்சாதான். After making the consecration, he shouldn't say about a father, mother or anything. பிரதிஷ்டை நீ பண்ணியாச்சு, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ சகோதரனுக்கோ சகோதரிக்கோ யாருக்காகிலும் உன்னுடைய பிரதிஷ்டை என்ன செய்யக்கூடாது, விடவே கூடாது. You should not give up your consecration for the sake of your father, mother or brother or anybody. உபாகமத்துல 33ஆம் அதிகாரத்துல நீங்க பாருங்க. Deuteronomy 33rd chapter. இருக்கா? உபாகமம் 33 இருக்கா பாருங்க. அங்க என்ன சொல்லி இருக்கு? தன் தகப்பனைக்காகிலும் தகப்பனையும் தாயையும் பாறைன்னு சொல்றவன் வசந்தம் தான் எதிர்க்கணும். உபாகமம் 33:9 பாருங்க. எது அவைகள் என்னது? ஊரிம் தும்மிம். ஊரிம் and தும்மிம். ஊழியம் யார் கையில இருக்கணும்னா தகப்பன் தாய் அவங்களெல்லாம் நாம் தெரியாது, சகோதரனை அங்கீகரியாம பிள்ளைகள் எல்லாம் தெரியாதுங்கிற லெவல்ல இருக்கிறவன் கையில தான் ஊழியத்தை கொடுக்கணும். பிரதிஷ்டை அவன் கையில தான் இருக்கும். Only the consecration and the ministry will be given in his hand. One who says that his father and mother I do not know about and acknowledge not his brethren. வயசான சிலர் சத்தியத்துக்காக நிற்கும் பொழுது அவங்க பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்றாங்க, எப்பா நான் ஒருவேளை படுத்துட்டா அன்கான்சியஸ் ஆயிட்டா கூட நீங்க என்ன செய்யக்கூடாது, எங்க கொண்டு போகக்கூடாது, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் தீட்டுப்படுத்திடாதீங்க. அழகாக சொல்லிட்டு போறாங்க. அந்த பிள்ளைகள் கடைசி வரைக்கும் பாதுகாக்கிறாங்க. The old people till at the time of their death also they say if I நீ ஒரு பிரதிஷ்டை பண்ணினா கர்த்தர் அதுக்கு கனம் பண்ணுவார். If you make a consecration, God will honor that. நீங்க எல்லாம் ஏதாவது பிரதிஷ்டை பண்ணிருக்கீங்களா? Have anybody make any consecration? பிரதிஷ்டை பண்ணிருக்கீங்களா? Have you make any consecration? நீ ஒப்பு கொடுங்க. You give yourself. பிரதிஷ்டையுள்ள வாழ்க்கை பலனுள்ள ஒரு வாழ்க்கை. The life of consecration is a life of strength. பிரதிஷ்டையுள்ள வாழ்க்கை ஒரு ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை. The life with consecration is a life with life. பிரதிஷ்டையுள்ள வாழ்க்கை இருந்தால் கர்த்தர் உன் தாகத்தை தீர்ப்பார். If you have the life of consecration, God will quench your thirst. பிரதிஷ்டையுள்ள வாழ்க்கை இருந்தால் சத்துருவை நீ ஜெயிப்பாய். If you have the life of consecration, you will overcome the enemy. ஒரு ஊழியக்காரனுக்கு இந்த 7 ஜடை இருக்கும். The servant of God should have these 7 locks of God. அப்படினா என்ன? What is the meaning? ஊழியக்காரனுக்கு 7 ஜடைன்னா என்ன? What is the servants of God have 7 locks of God? லூக்கான சுவிசேஷம் Luke the gospel 14ஆம் அதிகாரம் 14th chapter 26ஆம் வசனம். எல்லாரும் ஊழியத்துக்கு வரவங்க போதெல்லாம் இந்த வசனத்தை ரொம்ப பிடிச்சு சொல்லுவாங்க. all are catching this word. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சீடனாய் இருக்க மாட்டான். இங்க 7 ஜடை இருக்கு. எத்தனை பாயிண்ட்? What kind of 7? வெறுக்க வேண்டியது எத்தனை? வெறுக்க வேண்டியது எத்தனை இருக்காங்க? எத்தனை? 7. தன் தகப்பனையும் தன் தாயையும் மனைவி பிள்ளைகள் சகோதரர் சகோதரி. லாஸ்ட்ல என்னது? ஜீவன். If any man come unto me and hate his father, mother, ஊழியத்துக்கு வந்துருவாங்க. ஆனா அம்மாவை மட்டும் அப்பா தேவையில்லை, அந்த ஆள் சரியா கவனிக்கலாம். அம்மா மட்டும் விடவே முடியாது. but they cannot hate his father. இன்னும் ஒரு சிலர் எங்க அம்மா சரியே கிடையாது, எங்க அப்பா தான் கஷ்டப்பட்டாரு, அந்த அம்மா அங்கே போயிடுச்சு. அதனால் அவங்களுக்கு பாசம் யார் மேலே இழுத்துக்கிட்டே இருக்கும்? யார் மேலே இருக்கும்? அம்மா மேலே, இல்லைன்னா அப்பா மேலே. இல்லை ஊழியத்துக்கு வந்துடுவாங்க, அக்கா தங்கச்சியை மட்டும் என்ன செய்ய முடியாது, விட முடியாது. After coming to the ministry, they cannot leave out their father, somebody, mother or brother or sister. இப்படிலாம் இருக்கா? Do you have likewise? ஊழியக்காரனுக்கு இந்த 7 ஜடை இருக்கணும். For a servant of God, he must யாருக்காக எதற்குடாது? 7ஐயும் வெறுத்திருக்கணும். He has to hate all these 7 things. தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு அவன் என்ன செய்ய மாட்டான்,
சீஷனா He இருக்கும். will not be a disciple to me unless he get his life too. நான் கேளம்பாக்கம்னு மெட்ராஸ்ல ஒரு இடத்துல இருந்தேன். I was in Madras, a place called Kelambakam. எங்க அப்பா இறந்துட்டாருன்னு ஃபோன் வந்துச்சு. A phone call I received, my father has died. அவர் ரட்சிக்கப்படல, சான்ஸ் கிடைச்சது, ரட்சிக்கப்படல. He got the chance even though he did not saved. பட் இறந்துட்டார். But he died. பிள்ளைகளுக்கும் அவங்க மேல அப்பா மேல அவ்வளவு பிடிப்பு இருக்காது. The children also, they do not have so much kindness. ரெண்டாவது எனக்கு சனிக்கிழமை. It was Saturday for me. என்ன பண்றது? What can I do? ஒன்றும் பண்ண முடியல. I couldn't do anything. ஊழியத்துக்கு வந்து புதுசு. It was new, I was to the ministry. புதுசுனா ஒரு 4 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். After 4 years I came to the ministry. ஃபோன் வந்துச்சா தந்தி வந்துச்சா தெரியல. சிஸ்டர்ஸ்லாம் எட்டி பார்க்குது, இந்த ஆள் என்ன பண்ண போறான். All are seeing me, what சீன்ல சிஸ்டர்ஸ். the sisters are seeing me, what I am going to do. எல்லாரும் எட்டி பார்க்குறாங்க அவங்க ரூம்ல இருந்து. நான் வெளியே ஒரு மரத்தடியில் நின்றுட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்ண போறாரோன்னு பார்த்துட்டே இருக்காங்க. And the sisters are peeping and seeing what I am going to do, but I was standing near the tree and thinking what can I do. நான் போய் இப்போ எங்கள் அப்பா இறந்தாரு போயிட்டு வரேன்னு சொன்னா எனக்கு பதில் அங்கே சண்டே சர்வீஸ்க்கு என்ன செய்யணும், ஒரு ஆள் அனுப்பணும். நீ போகணுமான்னு ஒரு கேள்வி வரும். ஒரு வேளை விடலாம், ஒரு வேளை விடாமல் இருக்கலாம். அங்கே போனால் இந்து அடக்கம், அங்கே என்ன ஆகுமோ அது அதை விட பெரிய பிரச்சனை. If I go, some other has to come for the to conduct the service. If I go there, it is a Hindu method of worrying. I can't do anything. ஒன்றுமே பண்ண முடியாது. No, nothing I couldn't do. இந்த ஸ்கூலில் லீவ் லெட்டர் எழுதுகிற மாதிரி நான் ஒரு தந்தி அடித்தேன். I also gave back one telegram. I am unable to attend. I am unable to attend. Deepest condolenceன்னு அடித்தேன். The deepest condolence. அவங்க பார்த்துருப்பாங்க, என்னடா பெத்த பிள்ளைங்க இப்படி எழுதுறான் பெந்தேகோஸ்ல. Like from Pentecost, they are writing their own children. எதுக்கு சொல்கிறேன்னா Why I say so? விடணும். We got to give up. ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபர், எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. நாங்கள் In one place I got a transfer, my mother died. 2 நாளில் புறப்படணும், திடீர்னு மம்மி இறந்துட்டாங்கன்னு. Suddenly my mummy has died, so I got a phone call. நான் பேசாமல் உட்காந்துருந்தேன், என்னடா இது, என்ன எல்லாம் நெருக்கமான நேரத்தில் வந்து சேருது. In all distance period I got everything I thought. எங்கள் அண்ணன் புறப்படுன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. My brother was going on saying, come on, deport and பார்க்கலாம்னு சொல்லிகிட்டே இருக்கேன். I was telling, okay. நீ என்ன சொல்கிற அதன்படி செய்யலாம். Whatever you say, I'll do. நான் சொன்னேன் பாஸ்டருக்கு அதை தெரியப்படுத்துகிறேன், பார்ப்போம். I'll tell to the pastor, let me see. சென்ட்ரல் பாஸ்டருக்கு சொன்னேன். I told to the center pastor. அவர் சொன்னார், அவர் ஒன்று சரி நீ புறப்பட்டு போனார். The pastor said, you can go. இப்போ என்ன செய்யலான்னு கேட்டார். What can நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்யலாம் அப்படின்னு. Whatever you say, I'll do. நீங்கள் சொன்னால் போகிறேன், இல்லை நீ போன்னு சொல்லி கம்பல் பண்ணிட்டார். If you say I'll go, then he said he compelled me to go. சிபிஎம் முறைப்படி நடத்தினால் என்ன செய்வோம், வருவோம். According to the order of CPM, if you conduct the burial service, இல்லைன்னா நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. or else you look after. இல்லை நீ வர்றதா இருந்தால் சிபிஎம்ல அப்படியே டிட்டோவாக செய்கிறோம். If you come, we will do us the ditto like CPM. அப்படியே ஃபுல்லாக சிபிஎம் கண்ட்ரோல் எடுத்தாங்க. They also gave in the control of எதுக்கு CPM. நான் சொல்கிறேன்னு சொன்னால், I say so. நம்முடைய ஜீவியத்தில் ரொம்ப எதுலேயுமே பிடிப்பை என்ன செய்யக்கூடாது, ஏற்படுத்தவே கூடாது. In our life, we shouldn't have any cash. உலகத்திலும் சரி, விசுவாசிகளும் சேம் ஸ்டைலில் இருக்கணும். The believers also with the same style. எனக்கு என்னுடைய அறிவின்படி நம்முடைய சிபிஎம் சபையில் உள்ள ஒரு விசுவாசி வெளியில் உள்ள ஒரு இண்டிபெண்டன்ட் ஊழியக்காரனுக்கு விட ஜாஸ்தியாக என்ன செய்யணும், பவர்ஃபுல்லாக இருக்கணும். According to my knowledge, a believer of our church should be more powerful than the independent preacher outside. ஒரு மெட்ராஸ் கன்வென்ஷன் நடக்கு இரும்பூரில். In Irubuli there was a convention. சாம் ஜபத்ரா உள்ள போயிட்டு இருக்காரு. Sam Jabatri was going inside. உள்ள போயிட்டு இருக்காரு. He was going inside. அவர் நைட் பிரேயருக்கு எதுக்கோ உள்ள போறாரு. For the night prayers he was going inside. அப்போ அந்த புது ஆளுங்க ஒரு கொஞ்சம் பேர் அதுல உட்கார்ந்திருக்காங்க. New people were seated there. ஐயோ இவர் போறாரா, இவர் பேசினா நல்லா இருக்குமேங்கறான் ஒருத்தன். One man said he is going, let him talk, it will be fine. அதே இதுல சிபி மால் இருக்கான். இவர் என்ன பேசுறது, பாஸ்டரோட அவர் பேசிடுவாரு. இவர் நம்ம மீட்டிங்ல இவருக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்ட்டான். But our believer said, who is whether he is having the rightness to talk. அவனுக்கு இருந்த வெளிப்படுத்தல் என்ன? What kind of revelation he got? இந்த ஆளு இங்க என்ன செய்ய கூடாது. This man should not. அதுக்குன்னு ஆல்டர்ல நிக்க வேண்டியது நம்ம ஆள் தான். Only our people has to stand on the altar. நம்ம விசுவாசிக்கு அவனுக்கு என்னது, அதை விட நம்ம விசுவாசியோட ஸ்டாண்டர்ட் கூட. The standard of our believer is more than that. என்ன சொல்ல போனா, if we say more, அவர் நம்ம விசுவாசி. ஆரம்பத்துல ஒரு in the beginning he was our believer. பாஸ்டர் சி ஜான் கீழ உட்கார்ந்துட்டு பெந்தேகோஸ்தே பேர்ல அவர் சொல்லும்போது உட்கார்ந்து எழுதிட்டு இருந்த பாட்டி தான். Pastor C John he used to write about the Pentecost. அவங்க தங்கச்சில நான் இருந்த சபையில விசுவாசி, அவங்க அக்கா கெல்லிஸ்ல விசுவாசி, எல்லாரும் விசுவாசி தான். All his sisters were believers. அவர் பொண்ணு இப்ப நேபாளல கூட்டத்துக்கு போயிட்டு இருக்கா. His daughter எதுக்கு சொல்றேன், அவரை பத்தி தவறா சொல்றேன்னு நினைச்சிராதீங்க. நம்முடைய விசுவாசிகள் பிரதிஷ்டையில எல்லாரை விட ஜாஸ்தியா வாழ வேண்டியவர். Our believers should live more in their life. அதான் பைபிள் சொல்லுது, காலத்தை பார்த்தால்
போதகராக இருக்க வேண்டிய நீங்க. So seeing the time, you should be the teachers of law. அதனால பிரதிஷ்டைங்கிறது நமக்கு சொந்தமான ஒரு சொத்து. அது The consecration is a property to us. எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். Let us all close our eyes. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். நீங்க பண்ண பிரதிஷ்டையை காப்பாத்துங்க. The simple concept, you got to preserve the consecration you made. வேற நீ பெரிய சாதனை எல்லாம் செய்ய வேண்டாம். You no need to do a great achievement. நீ இதுவரைக்கும் கர்த்தருடைய சன்னிதானத்துல இரவுலயோ பகல்லையோ வியாதி நேரத்திலயோ கஷ்ட நேரத்திலயோ வசதி வந்த பொழுதோ வரும் பொழுதோ வரும் என்று எதிர்பார்த்த பொழுதோ நீ என்னென்ன பிரதிஷ்டை பண்ணியோ அதை மாத்திரம் நிறைவேற்று. உன் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God will do great things in your life if you fulfill all the consecration you have made during your poverty period, during a rich period, or whatever period you made. முழங்கால் டைம் வந்துருச்சு. எல்லாரும் முழங்கால் போடலாம். The kneeling prayer time of prayer has come. You can kneel down. ஒரு 2 நிமிஷம் இந்த பாயிண்ட்காக ஜெபிச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம பாஸ் ஆகலாம். For 2 minutes let us pray for these points and then we can proceed. எல்லாரும் கண்களை மூடுங்க. Let us all close our eyes. நம்முடைய வாலிபர்கள் நம்முடைய ஜனங்கள் நசரேயர்களாய் மாறுவார்களாக. Let all our people become Nazarites. அப்படி ஒரு விசுவாசி நசரேயனாய் மாறும் பொழுது அவன் சுத்தமும் வெண்மையும் அவன் சிவப்பும் மீட்கப்பட்டவனாய் அவன் ஒரு இசைவினைப்புள்ளவனாய் மாறுவான். When a believer like this become a Nazarite, he will become purer, whiter and ruddy and polished like man. எத்தனை பேர் இப்படி மாற விரும்புகிறீர்கள்? How many of you want to become like that? யாருடைய விரதத்தையாவது விசுவாசத்தையாவது பரிசுத்தத்தையாவது பிரதிஷ்டையாவது உங்களுடைய பேச்சினால செயல்களினால உடைச்சிருந்தா இன்னைக்கு மன்னிப்பு கேட்டு ஒரு மீட்பை பெற்றுக்கொள். Today you get the redemption by asking forgiveness if you break anybody's consecration or any faith anything. மற்றவருடைய அழைப்பை எப்பமாவது நீங்க உதாசீனப்படுத்திருக்கீங்களா? Any time did you despise the calling of others? நீ எல்லாம் போய் ஊழியம் செஞ்சு என்னத்தை கிழிச்சிர போறன்னு என்னைக்காவது வாயில சொல்லிருந்தீங்கன்னா பெரிய பாவம். ஒருவேளை அந்த வார்த்தை அந்த நபரை ஊழியத்துக்கு வரவிடாமல் தடுத்திருந்தால் அந்த இரத்தப்பழி ஊழியத்தின் இரத்தப்பழி உன் மேல இருக்கும். The blood guilty of that ministry will be upon you if you despise anybody. If you are you going to do the ministry and do great work? ஞானிகளை கொண்டு ஊழியம் செய்ய முடியாது. God cannot do the ministry with the wise people. கர்த்தர் பைத்தியங்களை தான் தெரிந்து கொண்டார். God has chosen the foolish people. எல்லாம் தெரிஞ்சவனை வச்சு ஊழியம் செய்ய முடியாது. God cannot do the ministry with those who knows everything. இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். God has chosen the least things and which the base things which no do not. இந்த சபையில யாருக்கு ஒண்ணுமே தெரியாதோ அவங்க தான் சீயோனுக்குரியவர்கள். In that church, those who do not know anything, they all belong to Zion. எல்லாரும் கண்களை மூடுங்க. Let us all close our eyes. கர்த்தர் உனக்கு உன்னுடைய பிரதிஷ்டையை இன்னைக்கு கணக்கு கேட்கிறார். Today God is asking the account of your consecration. உடைச்சியா? Have you broken it? மீறிட்டியா? Have you transgressed it? அதை நிறைவேற்றாமல் விட்டு விட்டாயா? Have you left out without fulfilling it? பிரதிஷ்டை மறந்து போய் விட்டதா? Have you forgotten the consecration? இன்னைக்கு கர்த்தர் உனக்கு நினைப்பூட்டி இருக்கிறார். God has remind you today. ஒருவேளை அந்த பிரதிஷ்டைப்படி இனிமே ஜீவிக்க முடியாதுங்கற கட்டத்துக்கு நீ தாண்டி வந்துட்டியா? Sometimes have you also lived and come up, you can't live on that consecration. நல்ல வாய்ப்பு. நீ சாகிறதுக்கு முன்னால கர்த்தர் உனக்கு உணர்த்தி இருக்கிறார். It's a good chance. God has also remind you before. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு உணர்த்தி இருக்கிறார். Today God has made you to understand. ஒன்று செய். Do one thing. கண்களை மூடு. Close your eyes. இந்த முழங்கால் ஜெபத்திலே முழங்கால போடு. In the kneeling prayer itself we kneel down. முடிந்தால் ஒரு சொட்டு கண்ணீரை வடித்து மனஸ்தாபப்பட்டு ஐயோ ஆண்டவரே நான் ஏமாத்திரம் ஐயா என்னால முடியல நான் பிரதிஷ்டையை உடைச்சிட்டேன்னு சொல்லு. கர்த்தர் ஒருவேளை இறங்கி உனக்கு இரக்கம் பாராட்டி உன் வாழ்வை ஊழியத்தை எல்லாவற்றையும் செழிப்பாய் மாற்ற முடியும். If you say unto the Lord, close your eyes and repent and shed tears, Lord, I cannot stand on my consecration. Please help me. Means God will also help you to do your ministry and make your life better. எத்தனை பேர் ஆவியில உணர்த்தப்படுறீங்க? How many of you are realized in your spirit? எத்தனை பேர் ஆவியில உணர்த்தப்படுகிறீர்கள்? How many of you are realized in your spirit? சின்ன பிரதிஷ்டையோ பெரிய பிரதிஷ்டையோ எப்பமாவது மீறிட்டோம் உடைச்சிட்டோம் நிறைவேற்றலங்கிற உணர்வு இருந்தா கை வைத்துங்க பார்க்கலாம். If you have any realization, small or great consecration, like you have broken it. எல்லாரும் தேவனை நோக்கி அபயமிடுவோம். Let us all cry unto God. இரக்கமுள்ள தேவன் ஒரு விசை மன்னிப்பாராக. Let the merciful God forgive one time. ஒரு விசை புதுப்பிப்பாராக. Let him also renew one time. மறுபடியும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. Again let the Lord strengthen us. இது ஒரு நல்ல நேரம். கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். எப்படி ஆயினும் உன்னை சீர்திருத்தி மறுபடியும் பிரகாசிக்க அவர் உனக்காய் போராடி கொண்டிருக்கிறார். இது ஒரு நல்ல நேரம். ஆவியானவர் உன்னை திருப்புகிற நேரம். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். ஆமென். இந்த நேரம் முழங்கால் ஜெபம். பரலோகத்தை நோக்கி நாம் விண்ணப்பங்களை ஏறெடுக்கக்கூடிய சமயம். இன்னும் சொல்ல போனா இந்த நேரம் பரலோகத்தின் கதவு திறக்கிற நேரம் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்முடைய
பெரிய காரியங்களை அவர் செய்ய போறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய விண்ணப்பங்கள் தேவ சந்நிதியில் எட்டி இருக்கிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் அதிசீக்கிரமாய் நியாயம் செய்ய போறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அன்பா நேசிக்கிற நல்ல பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் நம்முடைய சமூகத்தில் அடியார்களை கொண்டு வந்தபடினால ஸ்தோத்திரம் சுவாமி. கத்தாவே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரும்போதெல்லாம் கத்தாவே எங்களுடைய உள்ளங்களை நீ மகிழ்ச்சியாய் சந்தோஷத்தினால் நிரப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிக்க ஸ்தோத்திரிக்க அடியார்களுக்கு தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோட நீர் பேசினதான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கத்தாவே ஸ்தோத்திரம். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஜீவிக்கிறதான நாங்கள் எங்களுடைய காலமெல்லாம் உமக்காக ஒரு நசிரை விரதத்தை நாங்கள் மேற்கொண்டு இருக்கிறபடினால் எங்களுடைய விரதம் நாங்கள் எப்படி இந்த விரதத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எங்களை சத்தியத்தின் மூலம் வெளிப்படுத்தி தந்தபடினால ஸ்தோத்திரிக்கிறோம். தாவே ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தோடும் நாங்கள் வெண்மையோடும் சுத்தத்தோடும் ஆண்டவரே உங்களுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டதான எங்களுடைய மீட்பை நாங்கள் கடைசி வரையும் பாதுகாத்து கொண்டு கத்தாவே உங்களுடைய வழிகளில் நாங்கள் நடக்கிறீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் என்று ஆடுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு தந்ததான வெளிப்படுத்தல்களை நாங்கள் கடைசி வரையும் பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு தந்ததான பிரதிஷ்டையை நாங்கள் முடிவு வரையும் காத்துக்கொள்ளத்தக்கதாக நாளுக்கு நாள் எங்களுடைய பிரதிஷ்டைகளை நாங்கள் பெருகத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எந்த விதமான அந்நிய காரியங்களினாலும் எங்களுடைய ஜீவித்தை நாங்கள் கரைப்படுத்தாதபடிக்கு தீட்டுப்படுத்தாதபடிக்கு எங்களுடைய கர்த்தாவே பிரதிஷ்டையை நாங்கள் நஷ்டப்படுத்தாதபடிக்கு எங்களுடைய கர்த்தாவே ஸ்தோத்திரம் கேட்டதான சத்தியத்தின்படியே ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் என்று ஆடுகிறோம். கர்த்தருக்காக நீர் அநேக நசரையில் இருந்த கர்த்தாவே சபையிலிருந்து நீர் எழுப்பும்படியாக நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மனப்பூர்வமுள்ள இறைத்து நம்முடைய ஜனத்துக்கு நீர் தாறுமாடுகிறே ஸ்தோத்திரம். இம்மட்டும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தும் பரிசுத்தப்படுத்தும் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.